ராமானுஜதயா பாத்திரம் ஞாயிராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஆரணக்கு நின்பாதமே சரணாகத்தந்தொழிந்தாய், உனக்கோர் கைம்மாறு நானொன்றிலேன் எனதாவியும் புனதே. சேருகள் கரும்பும் பெருஞ்சென்னெலும் மலிதன் சிறீவரமங்கை, நாறு பூந்தன் துழாய் முடியாய் தெய்வநாயகனே. ஸ்ரீமதே வரமங்காநாயிகா சமேத ஸ்ரீ தோதாத்ரிநாத பரபிரம்மனே நமஹ. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஸ்வயம்யக்த கஷேத்திரமாக விளங்கக்கூடிய திருச்செரீவரமங்கைன்னு சொல்லக்கூடியதான வானமாமல திவதேசத்தினுடையதான கஷேத்திர மகாத்மியத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். தோதாத்ரின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தலத்தினுடைய மகாத்மியத்தில் 9வது அத்தியாயம் பெருமாள் சூரிய சந்திராலுக்கு அனுகிரகம் பண்ணினதான கதை. வானமாமல திவதேசத்தில கர்ப்பகிரகத்துல பெருமாள் ஸ்ரீவைகுண்டநாதனாக எழுந்தருளி இருக்கிறார். பக்கத்துல ஸ்ரீதேவி பூமி தேவி இருக்கா. பூமி தேவி தபஸ் பண்ணி தன் மேல் இருந்த கரையை போக்கிக் கொண்டு பகவானுடைய அருகிலே அவனுடைய மனைவியாக அமர்ந்த கதையை முதல்ல பார்த்தோம். 2வது கும்பகோண கஷேத்திரத்திலே பத்ம புஷ்கரணி கரையிலே தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீதேவி தபஸ் பண்ணி வானமாமலை தெய்வநாயகனுடைய அருகிலே அமர்ந்து அவனுடைய தர்மபத்னியாக ஸ்ரீயும் ஸ்ரீயோடு வசிக்கக்கூடிய இவனும் சேர்ந்து வானமாமலைக்கு ஸ்ரீனிவாச கஷேத்திரம் ஸ்ரீ வரமங்கல நகர் அப்படின்னு பெயர் ஏற்பட்டதுன்னு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியார்கள் எப்படி இங்க வந்து பெருமாள் பக்கத்துல உட்கார்ந்துண்டா அப்படின்றத பார்த்தோம். சாமரம் வீசக்கூடிய ஊர்வசி திலோத்தமா இவா எப்படி பெருமாள் பக்கத்துல வந்து இருந்து சாமரம் வீசுற கைங்கரியம் பண்ண பெற்றார்கள்னு பார்த்தோம். அடுத்தபடியா பிருகு மார்க்கண்டேயர்னு சொல்லக்கூடிய 2 ரிஷிகள் பெருமாள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா. அதுல பிருகு இங்க தபஸ் பண்ணி இவருடைய பெண்ணா தாயார் பிறந்து பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பெருமாளுக்கு மாமனாரானார், பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் இங்க இருந்து நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்படின்றதுனால அந்த சம்பந்தத்தினாலே பிருகு மகரிஷி பெருமாள் பக்கத்துல இருந்த பார்க்க வேண்டிய சித்திரங்கள் 3. மார்க்கண்டேயர் எப்படி பெருமாள் பக்கத்துல வந்தார் 1, சூரிய சந்திரா எப்படி பெருமாள் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுல இந்த 9வது அத்தியாயத்தினால சூரிய சந்திரால் எப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணினான் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம். நைமிஷாரண்யத்திலே சூத பௌராணிக மகரிஷி சௌனகாதி முனிவர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அப்போது ஆச்சாரியரான சூதரிடத்திலே சிஷ்யாலான சௌனகாதி மகரிஷிகள்லாம் கேட்கிறா, சூரிய சந்திராலாம் லோகத்துக்கு ஒளி கொடுக்கிறாளே, வெளிச்சம் கொடுக்கிறாளே, சூரியனோ சந்திரனோ இல்லைன்னா உலகம் இருண்டு போயிடுமே, உலகத்தையே இருட்டை போக்கி ஒளி தரக்கூடிய அளவுக்கு அந்த வெளிச்சம் அந்த சக்தி அவளுக்கு எப்படி கிடைச்சது? ஒரு கேள்வி. 2வது, வானமாமலையில பகவான் ஸ்ரீமன் நாராயணனான தோதாத்ரிநாதன் சன்னதியில தினம் பெருமாள் பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை அவ எப்படி பெற்றார்கள்? எதனால அவளுக்கு பயம் ஏற்பட்டு அவ வானமாமலைக்கு போய் தஞ்சம் புகுந்தா? இந்த செய்திகளை எல்லாம் விளக்கி அனுகிரகிக்கணும் அப்படின்னு சிஷ்யா எல்லாம் ஆச்சாரியனை பிரார்த்திக்கிறார். இப்போ ஆச்சாரியரான சூதர் சாதிக்கிறார், முனி புங்கவர்களே, உங்களுக்கெல்லாம் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய புராணம் கேட்பதில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷம். அந்த ஆர்வத்திற்கு காரணம் உங்களுக்கெல்லாம் பெருமாளிடத்துல இருக்கக்கூடியதான பக்தி. நீங்க கேட்டுண்டபடி சூரிய சந்திராலுடைய கதையை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு எந்த க்ஷேத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளோ அந்த வானமாமல க்ஷேத்திரத்தை நைமிசாரண்யத்தில் இருந்தபடி மனசாலே தியானம் பண்ணி வணங்கி கொண்டு இந்த சூத பௌராணிகர் தன்னுடைய ஆச்சாரியாலான வியாச மகர்ஷி என்ன, சுகபிரம்மம் என்ன, இவாளையெல்லாம் தியானம் பண்ணி ஆச்சாரிய தனியன்களை எல்லாம் சேவிச்சுட்டு எங்க ஆச்சாரியாலுடையதான அனுகிரகத்தினாலே நான் தோதாத்ரின்னு சொல்லக்கூடிய வானமாமல க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை மேலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்,
எந்த ஒரு க்ஷேத்திரம் சம்பந்தமான பாசுரங்களை சேவிக்கிறோமோ, ஸ்தோத்திரங்களை சேவிக்கிறோமோ, இல்ல அந்த க்ஷேத்திர சம்பந்தமா ஏதானோ நம்ம ஆத்துல ஒரு அனுஷ்டானமோ ஒரு விரதமோ பண்றோமோ, அப்போது அந்த க்ஷேத்திரத்தை, அந்த தீர்த்தத்தை, அந்த பெருமாள் தாயார மனசுல தியானம் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்றது நமக்கு இங்கே விஷயம். ஒரு உதாரணம் சொல்றேன் அடியேன். தையமாவாசைக்கு ராகவனுடைய அவதாரம் அன்னைக்கு அந்த எம்பெருமான் இடத்துல ஆசையா இருக்கக்கூடிய வைஷ்ணவாள்லாம் ஆத்துல அந்த எம்பெருமானுக்கு ஏதோ பண்ணி அவனை நினைச்சுண்டு கண்டருளை பண்றது வழக்கம். ஒரு பருப்பு பாயாசமோ ஒரு க்ஷீராவோ ஒரு சக்கரை பொங்கலோ ஏதோ பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ திருவள்ளூர் க்ஷேத்திரத்தை மனசுல தியானம் பண்ணிண்டு, ஹிருத்தாபநாசினி புஷ்கரணியை தியானம் பண்ணிண்டு, விஜயகோட்டி விமானத்தை தியானம் பண்ணிண்டு, கனகவள்ளி தாயாரையும் வீரராகவனையும் தியானம் பண்ணிண்டு, அந்த க்ஷேத்திரத்துல அந்த பெருமாள் தாயாருக்கு நாம போய் கண்டருளை பண்ற மாதிரி பாவிச்சுண்டு நம்ம ஆத்து சாலக்கிராம பெருமாளுக்கு பண்றதுன்றது வழக்கம். அதே மாதிரி உப்புளியப்பனுக்கு ஏதோ பண்றோம். திருவிண்ணகர் திவதேசத்தையும் பூமி பிராட்டியையும் திருவிண்ணகரப்பனையும் தியானம் பண்ணிட்டு பண்றது. அந்த மாதிரி யாரை உத்தேசிச்சு பண்றோமோ அவளை தியானம் பண்ணிட்டு பண்றது இருந்த இடத்துல இருந்தே அப்படின்றது நம்முடையதான வழக்கம். அதை இங்க ஆச்சாரியரான சூத்தர் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறார். அதே மாதிரி பகவத்வந்தனம், சுவாத்தியாயம், குருவந்தன பூர்வகம் அப்படின்னு எதை பண்ணாலும் ஆச்சாரிய தனியன்களை சொல்லி ஆரம்பிச்சு பண்றதும், எதை பண்ணினாலும் பண்ணி முடித்தாலும் ஆச்சாரியாளுடையதான தனியனை சொல்லி முடிக்கிறதும் நம்முடைய சம்பிரதாயம். ஆகையினாலே இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்ணிதான் நாம சத்காரியங்களை பண்ணணும் அப்படின்றத ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு பல முறை சொல்லிண்டே இருக்கா. அதை நாம இங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப சூத்தர் சொல்ற அதிதி தேவின்னு சொல்லக்கூடியவதான் ஆச்சரியமா தேவர்களுக்கெல்லாம் தாயாராக இருக்கக்கூடியவள். அவள் எப்படி அத்தனை தேவர்களை குழந்தைகளா பெற்றா அப்படின்ற விஷயத்த சொல்றேன் கேளுங்கோ. அதிதி தேவிக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தது. நல்ல சந்தான பாக்கியம் ஏற்பட வேணும் என்பதற்காக அவள் பெருமாளை பிரார்த்திச்சென்று மாகஸ்நானம் பண்ண ஆரம்பித்தாள். அடியன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மாகஸ்நானம் அப்படின்னா சாந்திரமான மாச கணக்குப்படி மாக மாசம்னு சொல்லக்கூடியது நம்முடையதான தை மாசம் பிற்பாதியும் மாசி மாசம் முற்பாதியும் சேர்ந்தது மாக மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாசம். இந்த மாசத்திலே புண்ணிய தீர்த்தத்திலே மாக ஸ்நான சங்கல்பம் சொல்லி கொண்டு ஸ்நானம் பண்ணுவதற்கு மாக ஸ்நானம்னு பேரு. இதுக்கு நிறைய புண்ணியங்கள் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய மாக ஸ்நானம் பண்ணிதான் ஊர்வசி பிரம்மலோகத்திலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றாள் அப்படின்னு அவ கதையில பார்த்தோம். பிரம்மலோகத்துல வசிக்கக்கூடிய அளவுக்கு பலன்களை தரக்கூடியது இந்த மாகஸ்நானம் அப்படின்ற விசேஷம் உண்டு. சரி சுவாமி, நமக்கு அதெல்லாம் அபேட்சை இல்லையே, நாம பிரம்மலோகத்துல போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ண போறோம்? அப்ப வைஷ்ணவா பிரபன்னா நமக்கு மாகஸ்நானம் எல்லாம் வேண்டாமே அப்படின்னா, எதை பண்ணினாலும் அந்த பலன் வேண்டாம் நமக்கு, பலன் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே போகட்டும் அப்படின்னு சாத்விக தியாகம் பண்ணுகிற போது அது காமிய கர்மாவா, கேவலம் அந்த பலன்ல ருச்சி வச்சு பண்ணக்கூடிய கர்மாவாக ஆகாது. மாகஸ்நானம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஸ்நானம். தாராளமா அந்த ஸ்நானத்தை பண்ணலாம். ஆனால் அதனுடைய பலனா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு பண்ற வழக்கம் நமக்கு இல்லை. எப்படி துலா ஸ்நானம் பண்றச்ச ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துல தீர்த்தாமாடுற மாதிரி நினைச்சுட்டு பண்றோமோ, அந்த மாதிரி மாகஸ்நானமும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அந்த அனுஷ்டானத்தினாலே பெருமாளை ஆராதிக்கிறேன், அதனால் வரக்கூடிய பலன் பெருமாளுக்கே போகட்டும்னு சாத்விக தியாகம் பண்ற பட்சத்திலே ஒரு புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் ஆடுறது, ஒரு புண்ணிய கால ஸ்நானம் பண்றதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. ஆனா இவெல்லாம் நம்மளாட்டம் பிரபன்னாலா மோட்சத்துல ஆசையுடையவாளா இல்லாத பட்சத்திலே ஏதோ லௌகீக பலன்களுக்காக இந்த விரதங்களை எல்லாம் கடைபிடிச்சா. தேவமாதர்கள்லாம் பிரம்மலோகத்துக்கு போனா, எல்லா உலகங்களிலும் சஞ்சரிக்க கூடியதான வரத்தை பெற்றா. அந்த மாதிரி இந்த அதிதி தேவி குழந்தை பிறக்கணும்னு கேட்கிறா. அவளை பொறுத்த மட்டும் அது சரிதான். இப்படி நிறைய மாகஸ்நானம் பண்ணினா. எத்தனை மாகஸ்நானம் பண்ணினா, எப்படி பண்ணினான்னா 12 மாகஸ்நானங்கள் பண்ணினா அப்படின்னு ஆச்சரியமா புராணம் தெரிவிக்கிறது. 12 மாகஸ்நானம் அப்படின்னா 12 வருஷம் தொடர்ந்து ஒரு மாக மாசமும் முழுக்க சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்றது. அப்படி ஸ்நானம் பண்ற சமயத்திலே அதிதி பூஜை, அதாவது நன்னா தலிகை பண்ணி வச்சுட்டோ யாரான அதிதிகள் நான் தேடி வராலான்னு காத்துட்டு இருக்கணும். வந்தாலானா அவளுக்கு இலை விரித்து ததியாராதனை பண்ணி வைத்து அதிதி போஜனம் பண்ணி வைக்கணும். அப்படி அதிதி சத்காரம் பண்ணி புராண சிரவணம் பண்ணுவது, ஏதானும் ஒரு நல்ல பலன்கள் ஏற்பட வேணும் என்பதற்காக உத்தமமா விரதங்கள்லாம் இருக்கிறச்ச
எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் விஷயமான புராணங்களை எல்லாம் படிப்பதோ அல்லது ஒருவர் சொல்ல காதால கேட்பதோ அந்த விரதத்துக்கு பலம் சேர்க்கக்கூடியது. அதனால அதிதி பூஜைன்னு சொல்லக்கூடியதான பிராமண போஜனமும் புராண சிரவணமும் பண்ணி தன்னுடைய மாகஸ்தானத்தை வலுவுடையதா ஆக்கின்ட்டா. இப்படி ஒரு நாள் மாகஸ்தானம் பண்ணினாலே அது அபரிமிதமான பலன்களை எல்லாம் தரக்கூடியதுன்னு சாஸ்திரம் சொல்றச்ச, இவள் தொடர்ந்து 12 வருஷ காலங்கள் மாக மாசம் முழுக்க சங்கல்பம் பண்ணிண்டு அதிதி சத்காரம் பண்ணிண்டு புராணமும் கேட்டுண்டு பகவான திருவாராதனம் பண்ணி பக்தியோட இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் அதனாலதான் உலகமே வணங்கக்கூடிய 33 தேவர்களும் இவளுடைய வயிற்றிலே குழந்தையாக வந்து பிறந்தார்கள் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. இது மட்டும் இல்ல, ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணினா, பகவானுடைய நாமங்களை சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரங்களை எல்லாம் பக்தியோடைய கூட பாராயணம் பண்ணினா, பகவானுடைய திருவடிகளை மனசுல தியானம் பண்ணிண்டு மானசிகமாகவும் பெருமாளை ஆராதனம் பண்ணிக்கொண்டு அவனுடையதான திருவஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடிய நாராயண மகாமந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருந்தாள். எந்த இடத்திலே திருவஷ்டாட்சர மந்திரமானது ஸ்ரத்தையோட கூட ஜபிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் வியாதி, துர்பிக்ஷம்னு சொல்லக்கூடிய பஞ்சம் இதெல்லாம் அணுகுவதில்லை அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. அத சுவாமி தேசிகனும் ஆச்சரியமா ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரத்துல காட்டி கொடுத்தார். அப்படி திருவஷ்டாட்சர ஜபத்தை பண்ணி தன்னையும் தன்னை சேர்ந்தவாளையும் தான் இருக்கக்கூடியதான இடத்தையும் பரம பவித்திரமானதாக ஆக்கி கொண்டால் இந்த அதிதி தேவி. பகவானுடைய திருவடியை மனசுல தியானம் பண்ணிண்டு திருவஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிச்சுண்டு வாயால உறக்க ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பண்ணிக்கொண்டு இத்தனை ஸ்ரத்தையான அனுஷ்டானங்களோடைய கூட 12 மாகஸ்நானம் பண்ணினா அந்த புண்ணியத்தினுடைய பலனாலே 33 தேவர்களை பெற்றெடுத்தால் அந்த 33 பேர்ல சூரியனும் சந்திரனும் மிக்க ஒளி மிக்கவர்களாக ஆனார்கள். அதாவது உலகுக்கே வெளிச்சம் தரக்கூடியவர்களாக ஆனார்கள். அது எப்படி அப்படின்னு இந்த புராணத்துல சொல்லப்படுறது. 33 பேரை இவதான் பெத்தெடுத்தா. அந்த 33 பேர்ல இவாளுக்கு மட்டும் இத்தனை வெளிச்சம் எப்படி வந்ததுன்னா அது அவா தபஸ் பண்ணி வாங்கின்ற வரம் அப்படின்ற விஷயம் இப்போ சொல்லப்பட போறது. சூரியன் ரொம்ப ஸ்ரத்தையா தபஸ் பண்ணினான். தபஸ் பண்ணி 12 உருவங்களை பெறக்கூடியதான சக்தியை பெற்றான். அப்படிதான் ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியன் துவாதச ஆதித்யால் அப்படின்னு 12 சூரியர்களாக ஆனான். ஒரு சூரியனுக்கே நிறைய ஒளி. 12 சூரியனா இருக்கிற பட்சத்துல 12 சூரியனுடைய பிரபை ஒளி தேஜஸ் கலந்து அவனுக்கு பிரபாகரன், அதாவது ஒளி வடிவமானவன்னு பேர். தேஜஸ் எல்லாருக்கும் இருக்கும். இந்த சுவாமி பாருங்க எத்தனை தேஜஸா இருக்காரு அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. கண்ணு அப்படி ஒளிச்சத்தோட இருந்தா, முகம் அப்படி பொலிவா இருந்தா தேஜஸ்னு சொல்றோம். எல்லாருக்கும் தேஜஸ் கொஞ்சம் கொஞ்சம் உண்டு. ஆனா முழு தேஜஸ் யாருக்கு உண்டுன்னா பெருமாளுக்கு தான் உண்டு. பெருமாளை தவிர வேறு யாருக்கு உண்டு? சுதர்சன ஆழ்வானுக்கு உண்டு. சுதர்சனனுக்கு இருக்கக்கூடிய தேஜஸ் இல்லைன்னாலும் ஏதோ சொல்லிக் கொள்ளும்படியா, ஆனா நம்மளை விட 1000 மடங்கு அதிகமா தேஜஸ் இருக்கக்கூடியவன் சூரியன் சொல்லக்கூடிய ஆதித்யன். ஒரு சூரியனுக்கே அத்தனை பிரபை இருந்தால் ஒரு சூரியனையே நேருக்கு நேர கண்ணால பார்க்க முடியலையே வெறுங்கண்ணாலே. அப்ப 12 சூரியர்களினுடையதான அந்த தேஜஸ் எப்படி இருக்கும்? அது பிரபை முழுக்க சேர்ந்து ஒளியே வடிவெடுத்தவனா சூரியன் வரான். ஒரு வடிவத்திலும் ஒளி உண்டு. ஆனால் ஒளியே வடிவெடுத்து வந்தது போல நெருப்பு, பிழம்பு, வெளிச்சம், தேஜஸ் அதுவே ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு சூரியனா வருதுன்னு சொல்லும்படியா இருக்கக்கூடியவன் சூரியன். அதனால அவனுக்கு பிரபாகரன் பேரு. பிரபைன்னு சொல்லக்கூடிய ஒளி வடிவமாக இருக்கக்கூடியவன். அவன் விண்ணையும் மண்ணையும் விளக்கக்கூடிய திறன் பெற்றான். அதாவது சூரியன் உதித்தாதான் பூலோகத்துல பகல் ராத்திரின்னு சொல்லக்கூடிய நியமங்கள் நடக்கிறது. அதே மாதிரி சூரியன் வந்தாதான் ஆகாசமும் கண்ணுக்கு தெரியறது. கார்த்தால என்னென்ன தெரியறதோ அதெல்லாம் ராத்திரியில தெரியறதா? இல்லை. அதனால விண்ணையும் மண்ணையும் விளக்கக்கூடியதான சக்தி சூரியனுக்கு வந்தது. இப்படி சூரியன் அவன் தபஸ் பண்ணி பெரிய தேஜஸ்வியானான். சந்திரனும் நிறைய தபஸ் பண்ணினான். அவன் தபஸ்னால அடைந்த பலன் என்ன அப்படின்னா 16 கலைகளோடு இருக்கக்கூடிய உருவத்தை பெற்றானவன். புறக்கரச்சையே சந்திரனுக்கு 16 கலைகள் கிடையாது. சாதாரணமா எல்லாராட்டமா தான் பிறந்தான். புறக்கரச்சையே சூரியனுக்கு அத்தனை பிரகாசமான தேஜஸ், 12 வடிவம் அதெல்லாம் கிடையாது. அவன் அதை தபஸ் பண்ணிதான். இந்த சந்திரனுடைய 16 கலைகளுக்கு அமிர்த கலைகள்னு பேரு. கலைன்னு சொல்றது கிரணம்னு சொல்றோமே, அதாவது சூரியனை வரையறைச்ச நடுவுல ஒரு ரவுண்டு போட்டுட்டு சுத்தி கோடு கோடா போடுறோமே, அதெல்லாம் ஒளி கதிர்கள், சன் ரேஸ். அந்த மாதிரி சந்திரனுக்கும் கதிர்கள் உண்டு. அந்த கதிர்களை சூரியனுக்கு கதிர்கள்னு சொல்றதுனால இவனுக்கு கலைகள்னு சொல்றோம்.
கதிர் அப்படின்னு சொன்னா நன்னா பளிச்சுன்னு தெரியணும். ஆனா சந்திரனுக்கு அந்த மாதிரி கதிர்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியலையேன்னா, கதிரே இல்லைன்னா அந்த வெளிச்சம் வராது. சூரியன் அளவுக்கு அவனுக்கு கதிர்கள் இல்லாதபடினாலே அது கண்ணுக்கு தெரியறது இல்ல. அத கதிர்கள்னு சொன்னா சூரியனுடையதுன்னு குழப்பம் ஏற்படும் என்பதற்காக கலைகள் அப்படின்னு சொல்றது. இதற்கு 16 கலைகள் அமிர்த கலைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த அமிர்த கலைகள்னு சொல்லக்கூடிய 16 கலைகளை உடையவனானபடியினாலே சந்திரனுக்கு ஷோடச கலாபூர்ணன், 16 கலைகளை உடையவன் அப்படின்னு ஒரு பேரு. அமிர்த கிரணன், அமிர்த கதிர்களை உடையவன் ஒரு பேரு. ஏன் அமிர்த கிரணம்னு சொல்றோம்னா, சந்திரனுடைய ஒரு ஒரு கலைகளும் அமிர்தமயமாக இருக்கிறது. அதாவது பார்க்கறதுக்கு நமக்கு வெளிச்சமாட்டமா தெரியறது. ஆனா அந்த வெளிச்சம் எதனால பண்ணப்பட்டதுன்னா, திருப்பார்கடலை கடைந்த போது வந்தது பாருங்க அமுதம், அந்த அமுதத்தினாலே பண்ணப்பட்டது. சரி, அமுதத்துக்கு என்ன பேரு? சுதான்னு பேரு. இந்த சுதான்னு சொல்லக்கூடிய அமிர்தத்தை கலைகளாக கொண்டவனானபடியினாலே சந்திரனுக்கு சுதாம்சு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதாவது அமிர்த கலைகளை கொண்டவன் பேரு. எதுக்கு இந்த கலைகள்லாம் அமிர்தமா இருக்கு? வெளிச்சத்துக்கும் அமிர்தத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, நமக்கு அந்த அமிர்தம் எல்லாம் ஒளிக்கதிர்களா கலைகளா வெளிச்சம் தருது. ஆனா தேவர்களுக்கு சந்திரனுடைய அந்த அமிர்த கலைகள் உணவா ஆகாரமா அமைந்திருக்கிறது. எந்தெந்த தேவன் சந்திரனுடைய எந்தெந்த கலையை சாப்பிடுறான் அப்படின்னு கூட வேதம் சொல்றது. முதல் கலையை அக்னின்னு சொல்லக்கூடிய தேவன் சாப்பிடுறான் அப்படின்னு ஆரம்பித்து 16 கலைகளையும் 16 அமிர்த கலைகளையும் 16 தேவதைகள் சாப்பிட்டு வயர் ரொம்பரா, அவளுக்கு அதுதான் ஆகாரம் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் சந்திரன் விசேஷமான வரத்தை எல்லாம் பெற்று பல தேவர்களுக்கு ஆகாரம் தரக்கூடிய அளவுக்கு, இந்த லோகத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு, எல்லோருக்கும் இன்பம் தரக்கூடிய, முக்கியமா சூரியன் வந்துட்டானா வெயிலா இருக்கு வாட்டமா இருக்கு, எப்ப வெயில் தாழுமோ எப்ப சாயங்காலம் வருமோன்னு தானே முகம் சுளிக்கிறோம் எல்லாரும். ஆனா சந்திரன் எப்ப வருவான்னு காத்துட்டு இருக்கோம். சந்திரனை பாக்குறச்ச மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இப்படி எல்லாருக்கும் இன்பத்தை தரக்கூடியவனா சந்திரன் எப்படி மாறினான் அப்படின்றது இந்த அத்தியாயத்தினாலே சொல்லப்படக்கூடிய விஷயம். பொதுவா லோகத்துக்கு பகல்ல சூரியனால வெளிச்சம், ராத்திரியில சந்திரனால வெளிச்சம். இந்த சக்தி அவளுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்றேன் கேளுங்கோ. அந்தந்த காலத்தில் அதை பண்ணி அவ அதெல்லாம் சம்பாதித்தா. என்ன பண்ணினா? நிறைய விரதங்களை அனுஷ்டிச்சா, நிறைய யாகங்கள் பண்ணினா, நிறைய தபசெல்லாம் கூட பண்ணினா. இப்படி விசேஷமா அவ பண்ணின அந்த அனுஷ்டானங்களினாலே அந்த பலன்களை படைத்தா அப்படின்னு சொல்லி புராணம் சொல்றது. பிரம்மா ஒரு காலத்துல பிரஜாபதிகளை எல்லாம் சிருஷ்டிச்சான். அதுல தக்ஷ பிரஜாபதினு சொல்லக்கூடியவன் ரொம்ப புகழோடு கூட விளங்கினான். அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு 64 பெண்கள் பிறந்தார். அந்த 64 பெண்களும் திருமண வயதை அடைந்து இந்த லோகத்திலே இவர்களுக்கு சமமான அழகிகள் இல்லை அப்படின்னு சொல்லும்படியா பேரழகிகளாக விளங்கினான். அத்தனை பெண்களையும் தக்ஷன் ஒரு ஒரு பெண்ணை ஒரு ஒரு தேவனுக்கு தானம் பண்ணி தரேன்னு தேவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அதிலே ஒரே ஒரு பொண்ணு சத்தின்னு பேர் அவளுக்கு. அவ மட்டும் ரொம்ப கடும் தவம் பண்ணினான். அந்த கடும் தவத்தினாலே சிவன் அவளை பத்னியாக ஏற்றுக்கொண்டான். இது தக்ஷனுக்கு பிடிக்கல. இதன் காரணமா தக்ஷனுக்கு சிவனுக்கும் பகை ஏற்பட்டது. அப்படி சிவனிடத்திலே தக்ஷனுக்கு பகை இருந்த காலத்திலே தக்ஷன் ஒரு யாகம் பண்ணினான். அந்த யாகத்துக்கு தேவர்கள் என்ன, தேவ ரிஷிகள் என்ன, இவெல்லாம் போய் யாகம் ரொம்ப கோலாகலமா நடந்தது. இப்படி எல்லோரும் யாகத்துக்கு போனான். யாகம் ரொம்ப நன்னா நடந்துட்டு இருக்கு. யாகத்துல ருத்ரனுக்கு விநியோகம் உண்டு. அதாவது வாயவே ஸ்வாகா, வருணாய ஸ்வாகா, இந்திராய ஸ்வாகா அப்படின்னு எல்லாம் சொல்றச்ச ருத்ரனுக்கும் அவனுடைய பாகம் உண்டு. அதுல நம்ம பெண்ணை எல்லோருக்கும் எல்லா பெண்களையும் தேவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே. ஆனா இந்த ருத்ரன் மட்டும் சத்திய கல்யாணம் பண்ணிட்டதுனால ஏதோ சுடுகாட்டு சாம்பலை பூசிண்டு செத்து போன மிருகத்தினுடைய தோலை எல்லாம் கட்டிண்டு ஸ்மசானத்துல வசிச்சுட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு நம்ம பொண்ணு கொடுக்கும்படியான ஒரு அவல நிலை ஏற்பட்டது. மற்றவெல்லாம் தேவலோகத்துல தேவர்களோட கூட வசிக்கிறா, அது கௌரவமா இருக்கு நமக்கு. இந்த மாதிரி பேய்களோடு கூட ஆடுவன். ஆழ்வார் சொல்றார் பேயோடு ஆடி அப்படின்றார். அந்த மாதிரி பேயோடு ஆடுறவனுக்கு வாழ்க்கப்பட்டு நம்ம பொண்ணு இப்படி இருக்காளே அப்படின்னு அவளை பார்த்து இவனுக்கு மனசு உடைஞ்சு போயிடுச்சு. இப்படி நம்ம பொண்ணை மதிமயக்க கல்யாணம் பண்ணிண்டவன் ருத்ரன் தானே, அதனால இன்னில இருந்து அவன் தான் நமக்கு எதிரின்னு அவனை எதிரியா பாவித்தான். அப்பேற்பட்ட துரோகியை, எதிரியை யாகத்தினால நாம் ஆராதிக்கலாமா? கூடாது. அதனால நாம் பண்ற யாகத்துல ருத்ரனுக்கு பாகம் கிடையாதுன்னு சொல்லி ருத்ரனுக்கு தர வேண்டியதாக நிறுத்திட்டான். ருத்ரனை யாகத்துக்கும் கூப்பிடல, அவிஷம் கொடுக்கல, நிறுத்திட்டான்.
இதுவே மற்ற பெண்கள் அந்த பெண்களுடைய பர்த்தாக்களான மற்ற தேவ மாப்பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க. இந்த யாகத்துக்கு போன ரிஷிகள் என்ன பண்ணினா தக்ஷனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். ரொம்பவும் ஞானமுள்ள தக்ஷ பிரஜாபதியே, ஒரு யாகம்னா அதுல எல்லா தேவதைகளுக்கும் பாகம் உண்டு, அந்த மாதிரி ருத்ரனுக்கும் பாகம் உண்டோன்னு. ருத்ரனுடைய பாகத்தை நீங்க கொடுக்கலையே, ஏன் ருத்ரனுக்கு நீங்க ஹவிஸ் கொடுக்கல? ஒரு யாகம்னா அதுல எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் பூரணமா பண்ணாதானே அது யாகம். நீங்க ஏதோ சொந்த பகை காரணமா ருத்ரனுக்கு ஹவிஸ் கொடுக்காத போயிட்டீங்க. அதனால இந்த யாகம் பண்ணக்கூடிய உங்களுக்கு முழு பலன் கிடைக்க போறது இல்லை, யாகம் பூர்த்தி ஆகாது. யாகத்துக்கு வந்த எங்களுக்கும் அந்த பாவம் வந்து சேரும், பழி வந்து சேரும். யாகம் பண்ணின நீங்களும் பிரம்மராட்சசனா போகக்கூடியதான அபாயம் எல்லாம் கூட உண்டு. கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு விதிச்சிருக்கிற ஒரு அனுஷ்டானத்தை பண்ணாம விடக்கூடாது. அதாவது விகிதானுஷ்டானத்தை பண்ணாமல் விடக்கூடாது. விகித அனுஷ்டானம்னா பண்ணியே தீரணும்னு கட்டாயமா விதிக்கப்பட்டது. பெருமாளுக்கு விதவிதமா தலையை பண்ணி சமர்ப்பிங்கோ அப்படின்னு சொல்லவே இல்லை. பெருமாளுக்கு கண்டருள பண்ணாம சாப்பிடாதங்கன்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ நாம வெறும் மோர் சாதம் தான் சாப்பிட போறோம் இன்னைக்குன்னா, வெறும் சாதத்தை பண்ணி சாதத்தையும் மோரையும் பெருமாளுக்கு கண்டருள பண்ணி சாப்பிடலாம், தப்பில்லை. அவ்வளவுதான் சொல்லியிருக்கே ஒழிய ஒரு 25-30 வகை பண்ணி பெருமாளுக்கு கல்யாண தலையை சமர்ப்பிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லல. அப்ப என்ன ஆறுது? வெறும் சாதம் மோர் சமர்ப்பிச்சாலும் சரி, இல்ல 2 கரமுதுவர் குழம்பூர் சாத்தமுதுவர் கூட்டு பண்ணி சமர்ப்பிச்சாலும் சரி, இல்ல கல்யாண தலையே பண்ணாலும் சரி, பண்ணாமல் விடக்கூடாதே ஒழிய இப்படித்தான் பண்ணணும்னு இல்ல. இதுல விகித அனுஷ்டானம் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டியது எதுன்னா பண்ணாமல் விடாதே அப்படின்றதுதான். அதுக்கு மேல யாருக்கு என்ன முடியறதோ, யாருக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ, அவகாசம் இருக்கோ, வசதி இருக்கோ, அதுக்கேற்றபடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ருத்ரனுக்கு ஹவிஸ் உண்டுன்னு சொன்னா அதை கொடுத்துடணும். கொடுக்காம நீர் ஏதோ காரணத்தினால அதை வந்து கட் பண்றதுன்றது சரியில்லை, இந்த யாகம் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் தக்ஷனிடத்துல வாதம் பண்ணிட்டு இருக்கான். அவளை எல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காமல் தக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏதோ அவன் பக்கமா பேசுறா அல்லது அவனுக்கு பயந்துட்டு பேசுறா, நாம அவளை எல்லாம் லட்சியம் பண்ண வேண்டியது இல்லை, நான் ஒரு பிரஜாபதி, எனக்கு தெரியாதது இவளுக்கு தெரியுமான்னு சொல்லி அகங்காரத்தோடைய கூட அவளை அலட்சியம் பண்ணாம யாகத்தை அப்படியே மேல நடத்தினான். சரின்னு இந்த ரிஷிகள்லாம் பார்த்தா இது ருத்ரனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ருத்ரன் கோவப்படுவான். இது சாஸ்திர சம்மதமும் அல்ல. ருத்ரனுக்கு கோபம் வந்து ருத்ரன் இங்கே வந்து, நீங்கெல்லாம் நன்னா சாஸ்திரம் தெரிஞ்ச ரிஷிகள் தானே, உங்களுக்கு இந்த நியாய தர்மம் எல்லாம் தெரியாதா? அவன் தான் கண்ணு மண்ணு தெரியாம எத்தையோ பண்ணிட்டு இருக்கான்னா அவனுக்கு நீங்க அறிவுறுத்த வேண்டாமா? இப்படி ஒரு அநியாயம் நடக்கிற இடத்துல உங்களுக்குரிய பாகத்தை மட்டும் அவன் கொடுத்தா போறோம்னு உங்களுக்கான சம்பாவனை மரியாதையெல்லாம் வாங்கிட்டு நீங்க இப்படி பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கலாமான்னு சொல்லி, எங்க அவன் தன்னுடைய நெத்தி கண்ணால இவாள் எரிச்சிட போறானோ, அவன் தான் கோபக்கார மூர்த்தியாச்சு அப்படின்னு பயந்துட்டு இந்த ரிஷிகள்லாம் உடனே யாகசாலையிலிருந்து கைலாசத்துக்கு புறப்பட்டு போனான். அங்க புறப்பட்டு போய் ருத்ரனை பார்த்து, தக்ஷன் இந்த மாதிரி யாகம் பண்ணிட்டு இருக்கான், உன் மேல இருக்கிற பகை காரணமா உன்னையும் ஆமடியாலையும் கூப்பிடல, அது கூட பரவாயில்ல, சாஸ்திர விகிதமா உனக்கு தர வேண்டிய பாகத்தை கொடுக்காமே யாகம் பண்ணிட்டு இருக்கான், அதனால உனக்கு யக்ஞபாகம் கெட்டு போச்சு, தர வேண்டிய யக்ஞபாகம் கெட்டு போச்சுன்னா யாகம் பண்றவன் யாகத்தை பாக்குறதுக்கு வந்தவா எல்லாருக்கும் அந்த பாவம் வந்து சேர்றபடினால நாங்க அங்க இருந்தா அந்த பாவம் எங்களுக்கு ஒட்டிக்கோன்னு பயந்து நாங்க வந்துட்டோம், எங்களை மன்னிச்சு விடுவோம் ஆயவா. இதை கேட்ட உடனே வந்து விஷயத்தை மறைக்காம சொன்னங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ருத்ரன் ரொம்ப கோபத்தோடு கூட, இப்பவே என்ன பண்றேன் பாரு அப்படின்னா அப்படியே சிரிச்சுண்டு பக்கத்துல நிக்கிற நாரதரை பார்த்தான். ஹே நாரத மகர்ஷி, எல்லோரும் அனுஷ்டிக்கக்கூடிய விரதங்கள் யாரான ஒரு விரதம் இருக்கா அப்படின்னா அந்த விரதங்கள் பலி ஹோமங்கள், அதாவது அவ பண்ணக்கூடிய ஆகம ரீதியிலான ஹோமங்கள், சப்ததந்து கர்மங்கள், அதாவது சப்ததந்துன்னா யாகம் அர்த்தம், யாக கர்மங்கள், யார் எந்த யாகம் பண்ணினாலும் சரி, ஆகமத்தின்படி பண்ணக்கூடிய காரியங்கள், சூத்திரங்களின்படி, அதாவது ஆபஸ்தம்ப சூத்திரம், ஆஸ்வலாயன சூத்திரம்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி சூத்திரத்தின்படி பண்ணக்கூடிய காரியங்கள், வேத விகிதமான கர்மாக்கள், இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அப்படிதான் பண்ணணும். அதுல சொன்ன முறைக்கு மாறா ஏதையானும் மாத்தி பண்ணினோமானா பண்ற அந்த கர்மாவினால யாருக்கும் எந்த பலனும் கிடைக்காது, எல்லாருக்கும் நேரம் வியர்த்தமாகும், டைம் வேஸ்ட் ஆகும், பணம் பொருள் வீணாகும், அவ்வளவுதானே தவிர ஒரு பலன் கிடையாது இந்த கர்மாவினாலே. அந்த யாகத்துல வந்து ஒருத்தனுக்கு பாகம் தராமல் மீதி பேருக்கெல்லாம் மட்டும் கொடுத்து அந்த பாகத்தை எல்லாரும் வாங்கிண்டாலானா அந்த
வாங்காதவனை தவிர வாங்கின்ற மத்தவாளுக்கு அந்த பாவம் வந்து சேர்றது. இது என்ன சுவாமி, கொடுக்காதவன் பாவத்தை அனுபவிச்சுட்டு போறான், வாங்கின்றவா எப்படி அந்த பாவத்துக்கு பொறுப்பாள் யாரான்னா, இல்ல எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிற போது எல்லாருக்கும் கொடுத்தாதான் வாங்கிப்போம், இந்த மாதிரி வஞ்சனை எல்லாம் பண்ணா வாங்கிக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டாமாவா? என் காரியம் ஆயிடுத்துன்னு அவ மாத்திரம் வாங்கிட்டு போனா எப்படி? ஒரு ஆத்துல 10 பேர் இருக்கா, அந்த 10 பேர்ல 9 பேருக்கு சாதம் போட்டுட்டு ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டா, ஒன்னும் 9 பேர் சாதத்தை வாங்கிட்டு அவ பிரிச்சு சாப்பிட்டுக்கலாம் 10 பேரும். ஆனா தேவ கர்மாக்கள்ல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இந்திராய சுவாகான்னு சொல்லி இந்திரனுடைய பெயரை சொல்லி கொடுக்கிற நீ தான் இந்திரனுக்கு உணவா போறது. விஷ்ணவே சுவாகான்னு சொல்லி கொடுத்தா அது பெருமாளுக்கு தான் போகும். அந்த மாதிரி அபிமந்திரணம்னு பேரு. எந்த தேவதையனுடைய பெயரை சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் அந்த தேவதைக்கு போகும். மொத்தமா தேவாய சுவாகான்னு சொல்லிட்டு ஒரு கரண்டி நெய் குத்தினா தேவர்கள்லாம் பங்கிட்டுக்கிறான்னா அப்ப இந்த பிரச்சனை வராது. இண்டிவிஜுவலா பேர் சொல்லி கொடுக்கறதுனால இந்த ப்ராப்ளம் வருது. ஆக மத்தவெல்லாம் ருத்ரனுக்கு கொடுக்கல அதனால வாங்கிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஆனா வந்து வாங்கிட்டு போயிட்டாலே. இப்போ அவளுக்கும் அதனால வந்து பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லைன்றது கூட பரவாயில்ல, ஏதோ பண்ணினோம் பலன் வரலன்னு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் அதனால் வரக்கூடிய அபபலன்கள், தீய பலன்களை எல்லாம் பண்ணவா, வந்து வாங்கிண்டவா, பார்த்தவா எல்லோரும் அனுபவிப்பா. அவ்வளவு ஏன், அந்த யாகத்துல வந்து சாப்பிடுறாளே ததியாராதனம், அவளுக்கும் அந்த பாவம் உண்டு. அதனால இப்ப ஏற்பட்ட ஒரு அக்கிரமத்தை தக்ஷன் பண்ணியிருக்க கூடாது, என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு கோவத்துல கண்கள்லாம் செவந்து போறது ருத்ரனுக்கு. உடனே நாரதர் என்ன பண்ணினார், எல்லாம் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய லீலைகள், இதெல்லாம் பெருமாள் லீலார்த்தமா விளையாட்டா பண்றதுதான் அப்படின்னுட்டு அந்த அர்த்தம் வரும்படியா பெருமாளுடைய லீலைகளை பற்றி வர்ணிக்கக்கூடிய கீதங்களை எல்லாம் அப்படி தன்னுடைய வீணையை மீட்டே இசையோடு கூட பாடினர். அப்படி பகவான் விஷயமா நாரதர் பாடின்னு இருக்கார், அதை ருத்ரன் கேட்டு இருக்கான். அந்த சமயத்துல தக்ஷனுடைய யாகசாலைக்கு நான் போனோம், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சதி வந்து நின்னான். ருத்ரனுடைய பத்னி தக்ஷனுடைய பொண்ணு. பிரபு, எங்க அப்பா பண்ணக்கூடிய யாகத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என் உடம்பு பிறந்தாள் எல்லாம் அங்க வந்திருக்கா, அவ ஆமடியான்கள்லாம் வந்திருக்கா, நான் மட்டும்தான் போல, நீங்க வரலன்னா பரவாயில்ல, எனக்கு ஆசையா இருக்கு, நான் போனோம், என்ன அனுமதிக்கணும்னு கேட்டா. ஏற்கனவே கோபமா இருந்த ருத்ரனுக்கு இன்னும் கண்கள்லாம் சிவந்துடுத்து. என்னை வெறுத்து ஒதுக்கி எனக்கு தர வேண்டிய சாஸ்திர விகிதமான அவிச கூட தராமல் அந்த மூடன் உங்க அப்பன் தக்ஷன் யாகம் பண்ணிட்டு இருக்கான். பர்த்தாவை மதிக்காத இடத்துல பாரியா உனக்கு என்ன காரியம்? நான் எப்படி அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, உன் அப்பா உன் உடம்பு இருந்தவாள்லாம் முக்கியம்னுட்டு யாகத்துக்கு போகணும்னு என்னண்டே வந்து கேட்கறையே, இது சரியில்லைம்மா, நீ போகாதேன்னா. இல்ல இல்ல எனக்கு ஆசை, நான் போயே ஆகணும்னு இவ சொன்னான். உடனே என்ன பண்ணினா, கோபம் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்து, போகத்தான் வேணுமா, சரி போ, நான் உன்னை தடுக்கல, அதனால் வரக்கூடிய அனர்த்தத்தை நீ தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அவளும் சரின்னு போயிட்டான். இவ வேக வேகமா போய் தக்ஷனுடைய யாகசாலைக்கு போனான். போய் அங்க இருக்கிற தக்ஷன், இவளுடைய அம்மா, இவளுடைய மாமா, மற்ற பெரிய உறவுக்காராலை எல்லாம் விழுந்து சேவித்தா. சேவிச்சுட்டு மற்ற அக்கா தங்கைகளோட கூட போய் சபையில உட்கார்ந்துட்டா. இவ வந்ததை பொறுத்துக்க முடியாத தக்ஷன் என்ன பண்ணினா, உங்களை அவமதிச்சுட்டோ, உன் ஆமடியானுக்கு சாஸ்திர விகிதமா தர வேண்டிய அவிச கூட தராம அவமானப்படுத்தி யாகம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு நீயும் அவனும் எனக்கு கலங்கத்தை தேடி கொடுத்துட்டீங்க, போதா குறைக்கு நான் வயிறறியும்படியா நான் கூப்பிடாமையே வந்து சபையில உட்கார்ந்துட்டு இருக்கியா, உன்னை எப்படி அவமானப்படுத்துறேன் பார் அப்படின்னு இன்டைரக்டா தாக்க ஆரம்பித்தான். என்ன பண்ணினா, சதிக்கு ருத்ரனை பத்தி பேசினா கோவம் வரும்னு தெரியும், பர்த்தாவாச்சே பாரியா தாங்கிப்பாளா, இருந்தாலும் ருத்ரனை பத்தி ரொம்ப கேவலமா பேச ஆரம்பித்தான். ரொம்ப அகங்காரத்தோடைய கூட, சிவன் தமோ குணம் உள்ளவன், பெருமாள் ஆட்டம் அவனுக்கு சத்வ குணம் கிடையாது, அதனால அவன் வந்து கொண்டாடும்படியான தெய்வம் இல்லை, அவனை வணங்குறது நியாயம் இல்லை, அறிவு இருக்கிறவன் சிவனை வணங்க மாட்டான். சிவன் சொல்லக்கூடியவன் பிரேத கூட்டங்களுக்கெல்லாம் தலைவன், பேயோடு ஆடின்னு சுடுகாட்டுல வசிக்கிற தெய்வம் தானே அவன், ஸ்மசான மூர்த்தி தானே ருத்ரன். அதனால பிரேதம், சாவு, பிசாசு இதெல்லாம் தீட்டு வஸ்துக்களாச்சே. ஒரு முறை ஸ்மசானத்துக்கு போயிட்டு வந்தாலே அன்னைக்கு குளிக்கணும், கோவிலுக்கு போக கூடாதுன்னு எல்லாம் சொல்றோமே, அங்கேயே வாசம் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன், அவனுடைய சம்பந்தமோ அவனுடைய பிரசாதமோ இன்னொருத்தனுக்கு சதா தீட்டு தரக்கூடிய விஷயமாச்சே. அதனால அவன் வந்து மட்டமானவன், அவன் எப்பொழுதும் ஸ்மசானத்திலேயே தான் இருந்துட்டு இருக்கான். பெருமாளாட்டமா துளசி மாலை எல்லாம் போட்டுக்கிறது இல்லை, அவன் செத்து போன புணங்களுடைய எலும்பை எல்லாம் மாலையா கோத்து எலும்பு மாலை போட்டு இருக்கான், செத்து போன மிருகங்களுடைய தோலை எல்லாம் ஆடையா உடுத்தின்னு இருக்கான், தலை சுத்தமா இருக்கா அவனுக்கு, தலைக்கே குளிக்காம சடமுடி விழுந்து போயிடுத்தவனுக்கு, அதுல வண்டு இருக்கோ என்ன இருக்கோ எது இருக்கோ. எப்போதும் அவன் நித்தியசூரிகளாலே சூழப்பட்டவன் அல்ல, பூதங்களாலும் பிரேதங்களான பிணங்களாலும் பிசாசங்களாலும் சூழப்பட்டவன். அவன் கபாலி, கபாலம்னு சொல்லக்கூடிய மண்ட ஓட்டையெல்லாம் கட்டி மாலையா போட்டு இருக்கான்.
யாரானும் புணத்தை எரிச்சாலானா எலும்பு எரியுமான்னு. அதனால அந்த மண்ட ஓட்டையெல்லாம் அப்படியே வந்து மாலையா கட்டி போட்டு இருக்கான். ஸ்தூலபாணி முதுகெலும்பையெல்லாம் சூலமாட்டமா கையில எண்ணிட்டு இருக்கான். எப்போதும் பிணமெரித்த சாம்பலை உடலிலே பூசிக்கொண்டு பிணங்களிடு காடதனுள் நடமாடு பின்யகனோடு அப்படின்னு திருக்கடல் மல்லை பாசுரத்தில் ஆழ்வார் சாதித்தார். பிணங்களோட பிணமா கூட நடமாடி கொண்டிருப்பவன் ஸ்மசானத்திலேன்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பித்தன் எப்ப எப்படி இருப்பான்னே தெரியாது. இப்போ எப்பவும் ஒருத்தர் இப்படிதான் இருக்காரு அப்படின்னா அவர் கூட சகஜமா பழகிவிடலாம். ரொம்ப கோபக்காரரா பக்கத்திலேயே போக முடியாது, வேண்டான்னு விட்டுடலாம். ரொம்ப சாத்விகியா எப்பவும் நெருங்கி போகலாம். எப்ப எப்படி இருப்பாருன்னே தெரியாத ஒரு இடத்துல என்ன பண்றது? அவளை எல்லாம் பித்தன், நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சைக்கோன்னு சொல்றோம் இல்லையோ. அவ நாயன்மார்களே பித்தா பெருமானே பெரைசூடின்னு எல்லாம் ருத்ரனை வந்து கீர்த்தனம் பண்றா. இதுல ஒரு வித்தியாசம், ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நாம எதெல்லாம் குறையா சொல்றோமோ அதெல்லாம் ஒரு பெருமையாட்டமா அவ எப்படி பாடினான்றதுதான் இது வரைக்கும் புரியல நமக்கு. உதாரணமா திருக்கண்டியூர் கஷேத்திரத்துக்கு நாம என்ன பெருமை சொல்றோம்? பிரம்மாவினுடைய தலையை கிள்ளினதுனால ருத்ரன் கையில கபாலம் ஒட்டின்னு எடுத்து அந்த சாபத்தை தீர்த்து வைத்தான் பெருமாள் அப்படின்னா ஒரு பெருமை. அது ஒரு குற்றத்தை, ஒரு குறையை, ஒரு தோஷத்தை போக்கி வைத்தான் தெய்வம் அப்படின்னு சொன்னா அது தெய்வத்துக்கு பெருமை. ஆனா அவ என்ன சொல்றா? பிரம்மா தலையை கிள்ளின அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் எங்க தெய்வம். என்னதுரா சக்தி? பெத்த அப்பன் தலையை கிள்ளி கையில வச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் சக்தியா? சரி, அப்பனுடைய தலையை கிள்ளக்கூடிய சக்தி படைத்த தெய்வத்திற்கு அது கையில இருந்து உதிர்ந்து போகும்படியா ஏன் பண்ணிக்க முடியல? அது குறையா நிறையான்னு கூட தெரியாமல் அவர் என்ன பண்ணினாலும் அதை ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடுறதுன்னு வச்சுட்டு நாயன்மார்கள்லாம் பாடியிருக்கா. அதுல அவளே சுவாமி யாரானோ ஐயா என்ன ஆச்சரியமான பைத்தியம் நீங்க அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுவாளா? சுவாமி நீங்க நல்ல பைத்தியம் அப்படின்னு யாரானும் பண்ணுவாளா? அவளே பண்றா. பித்தா பெருமானே அப்படின்றா. அத புராணமும் சொல்றது. தக்ஷன் சொன்னானா, சொந்த மாமனார் நேர பார்த்தவன் சொல்றான், அவன் பித்தன், அவன் ஜடன், எப்போ ஒரே மாதிரி ஜடமாட்டமா இருக்கக்கூடியவன். இப்பேற்பட்ட துர்குணங்களை எல்லாம் உடைய மூடனுக்கு என்னுடைய பொண்ணை நான் தெரியாம வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கும்படியா மௌனமா இருந்துட்டேன். எல்லா பெண்களும் என் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிட்ட போது இவ ஒருத்தி மட்டும் இப்படி ஆயிட்டா. அதுல என்னுடைய தப்பும் உண்டு. நான் தடுத்திருக்கணும். அதை நான் மௌனமா இருந்தது தான் நான் பண்ணின தப்பு. அதனால அப்பேற்பட்ட ஒரு மூடனை ஆமடியானா வைத்து அவனோட வாழக்கூடிய என் பெண்ணுக்கு சதிக்கு பவித்திரமான இந்த யாகத்துல கலந்து கொள்ளக்கூடிய தகுதி இல்லை. அவளும் ஸ்மசானத்துல வாழறவனோட சேர்ந்து வாழறவோ, அவ வந்த இடம் தீட்டுப்பட்டு கெட்டு போயிடும். அதனால அவ இந்த யாகத்தை பாக்குறதுக்கு இல்லை, அவ இங்க இருந்து உடனே போயானோ அப்படின்னு தேவர்களிடத்துல சொல்லிட்டு அப்பவும் சதி எழுந்துக்காததை பார்த்து, என் பெண்ணே இப்பவே போயிடும், அழையா விருந்தாலியா வந்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையா? இப்பேற்பட்ட இழிந்த குணங்களை உடைய ருத்ரனுடைய மனைவியானபடியினாலே இங்க வருவதற்கும் என்னோட சமானமா பேசுவதற்கும் நீ தகுதி அற்றவள். அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டான். எல்லார் முன்னாடியும் தன்னுடைய பர்த்தாவையும் தன்னையும் அவமானப்படுத்தியதை இந்த சதியால தாங்கிக்க முடியல. பல புராணங்கள்ல சதி அங்கேயே அவமானம் தாங்க முடியாம யோக சக்தியினால தன்னை எரிச்சு கொண்டாள் அப்படின்னு வருது. ஆனா இந்த தோதாதிரி ஸ்தல புராணத்துல பிரம்மாண்ட புராணம் என்ன சொல்றதுன்னா, இங்க நடந்த அவமானங்கள் மொத்தத்தையும் தாங்கிக்க முடியாதவள் நம்ம சுவாமி அப்பவே சொன்னாரே நாம கேட்காம இங்க வந்துட்டோமே அப்படின்னு, அவர் தானே நமக்கு எல்லாம், அவர் சொன்ன பேச்சை நாம கேட்டிருக்கணுமேன்னு சிவன் மேல ஒரு அன்போடு கூட கைலாசத்துக்கு திரும்பி ஓடி வந்தா. வருவதற்கு முன்னால அங்க யாகசாலையில இருக்கக்கூடிய தன்னுடைய தங்கைகள் அக்காக்கள் இவாளையெல்லாம் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றா, அவர் தான் வேணும், அவர் தான் என்னுடைய வாழ்க்கை, அவர் தான் என்னுடைய பிராணன் அப்படின்னு அவர் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படி இருக்கிறச்ச அவர் தானே எனக்கு தெய்வம். அவர் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்டிருக்கணும். அவர் அப்பவே நீ போகாதேன்னு சொன்னார், போனா அனர்த்தம் வரும்னு சொன்னார். எல்லாத்தையும் சரின்னு கேட்டுட்டு நான் அவரை அவமதிச்சுட்டு வந்தேனே, அதுக்கு எனக்கு இந்த அவமானம் எல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு விரக்தியோடைய கூட வேக வேகமா அப்படியே கைலாசத்துக்கு போய் சேர்ந்தா. போய் ருத்ரனிடத்துல நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னா. சொல்லி அழுதுட்டு கண்மண் தெரியாத கோபத்தினாலே, அவன் கோபகுணமான தமமூர்த்தியானபடியினாலே அவனோட வாழற இவளுக்கும் அந்த கோபம் வந்துடுத்து. கோபம் ஜாஸ்தியா போனபடினால தன்னைத்தானே யோக மகிமையினால எரிச்சுன்னுட்டா, சூசைட் பண்ணிவிட்டா. ஒரு க்ஷணத்துல அத்தனை அழகா ரூப சுந்தரியா இருந்த சதி சாம்பல் குவியலா மாறினா. அதை பார்த்த உடனே ருத்ரனுக்கு மனசு பொறுக்கல, நெஞ்சு பதறெடுத்து, இன்னும் கோபம் தலைக்கேறித்து. உடனே என்ன பண்ணினான், காலாக்னி ருத்ரனா மாறினான். காலாக்னி ருத்ரன் அப்படின்னா பிரளய காலம். பிரளய காலம் அப்படின்னு சொல்றோமே, அது
ஸ்ரீவைகுண்டத்தை தவிர மற்ற எல்லா உலகங்களும் இல்லாமல் போகக்கூடிய, அழிந்து போகக்கூடிய காலம். அந்த பிரளயமானது ரெண்டு விதமா ஏற்படுறது. ஒன்னும் அக்னியினால ஏற்படுறது, இன்னொன்னு ஜலத்தினால ஏற்படுறதுன்னு. இதுல ஜலத்தினால ஏற்படக்கூடிய பிரளயம் தான் ரொம்ப பிரசித்தமானது. அக்னியினால் ஏற்படக்கூடிய பிரளயம் எப்பயாவது ஒரு முறை நிகழக்கூடியது. அக்னியினால ஏற்படக்கூடிய பிரளயம் என்னன்னா, பிரளயாக்னி அப்படின்னு ஒரு நெருப்பு உண்டு. அப்படின்னா அது பிரளய காலத்துல மட்டுமே வேலை பண்ணக்கூடிய நெருப்பு. ஏன்னா மற்ற காலத்துல எப்பயானும் தெரிஞ்சோ தெரியாமையோ லேசா ஒரு துளி கசிந்தாலும் கூட மொத்த உலகங்களும் எரிஞ்சு போயிடும். அப்படின்னா ஒரே க்ஷணத்துல ஒரே சமயத்துல அண்ட சராச்சரங்களையும் எரிக்கக்கூடிய அத்தனை வலுவான நெருப்பு, அதுக்கு பிரளய கால அக்னி, பிரளயாக்னின்னு பேர். அந்த பிரளயாக்னி எப்படி ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் எரிச்சுடுறதோ, அந்த கோபத்தோட கூட ருத்ரன் பிரளயாக்னி மூர்த்தியா காலாக்னி ருத்ரனா ஆனான். பிரளய கால அக்னியான ருத்ரன் அப்படின்னு அர்த்தம் காலாக்னி ருத்ரன் அப்படின்ற பதத்துக்கு. ஜலத்தினால வரக்கூடிய பிரளயம் எப்படி நடக்கிறதுன்னா, புஷ்கலாவர்த்தகம் அப்படின்னு பேரு பிரளய கால மேகங்களுக்கு. எப்பவும் இருந்துட்டு இருக்கிற மேகம், அந்த மேக தேவதைகள் வேற. அதனால மழை வரும், பெருமழை வரும், மிஞ்சி போனா உயிர் சேதம், பயிர் சேதம், லேண்ட் ஸ்லைடிங்கு இதெல்லாம் ஏற்படுறது பாக்குறோம். ஆனால் புஷ்கலாவர்த்தகம்னு சொல்லக்கூடிய பிரளய கால மேகங்கள் மட்டும் பொழிந்தா உலகம் முழுக்க மழை பொழிந்து எல்லாம் தண்ணியில் அடிச்சும் போயிடும், உலகமே இருக்காது. அதுதான் பிரளயம்னு சொல்றோம். இப்படி ஜலத்தினால ஒரு பிரளயம், அக்னியினால ஒரு பிரளயம் ஏற்படுறது. இந்த அக்னியினால ஏற்படக்கூடிய பிரளயம் பிரளயாக்னியினால ஏற்படுறது. அதுக்கு சமானமான கோபத்தோட கூட இவன் கண்ணை திறந்து பார்த்தானா பிரளயமே வந்து எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடுன்னு சொல்லும்படியான ஒரு கோபத்தோட கூட ருத்ரன் மாறினான். அதுக்கு காலாக்னி ருத்ரமூர்த்தின்னு பேரு. மாறி என்ன பண்ணினா, தக்ஷனுடைய யாகசாலையையும் யாகத்தையும் தக்ஷனையும் ஒரு க்ஷணத்துல எரிச்சுடணும்னு முடிவு பண்ணினான். ஆனா ருத்ரன் பயங்கர கோபக்காரன். ஒரு க்ஷணம் பார்த்தான், என்னை அவமதிச்சு என்னை கூப்பிடாம என்னுடைய ஹவிஸையும் கெடுத்துட்டு பண்ணக்கூடிய யாகசாலைக்கு அவனை அழிக்கிறதுக்கு கூட நான் போக மாட்டேன், எனக்கு அத்தனை ஒன்னும் ரோஷம் இல்லாம இல்லைன்னு சொல்லி தன்னுடைய சக்தியினாலே வீரபத்ரன்னு சொல்லக்கூடியதான ஒருத்தனை படைச்சான். சைவர்கள் சிவனை வணங்கக்கூடியவா வீரபத்ரமூர்த்தின்னு ருத்ரனுடைய அந்த ஒரு அவதாரத்தையும் வணங்குறா. இந்த சிறு தெய்வங்களா குளக்கரையில் ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய குரு தெய்வங்கள், சிறு தெய்வங்களோட இன்னும் சின்னது, நமக்கு எல்லாம் தேவதாந்திரம் தான். ருத்ரன்ல இருந்து பிரம்மாவில இருந்து எல்லாம் தேவதாந்திரம். தேவதாந்திரம்னா தேவதா அந்தரம், அதாவது எல்லோருக்கும் பரம தேவதையா இருக்கக்கூடிய பெருமானுக்கு அடங்கினவா, உட்பட்டவா, அவனுக்கு சமானமானவா கிடையாது, அவனுக்கு மேலானவாலும் கிடையாது. அதனால பிற தெய்வங்கள், இதர தெய்வங்கள் அப்படின்னு சொல்றோம். சாஸ்திரம் சுவாமி தேசிகன்லாம் இவாளுக்கு என்ன பேர் கொடுக்குறா அப்படின்னா க்ஷுத்ர தெய்வங்கள் அப்படின்றா. க்ஷுத்ரம் அப்படின்னா அல்பம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அல்ப தெய்வங்கள்னு பேர் இவாளுக்குன்னா, அல்பமான பலன்களை தரக்கூடியவர்களானபடியினாலே அல்ப தெய்வங்கள். எது சுவாமி ஸ்திரமான பலம்? ஸ்ரீவைகுண்டம், மோட்சம். அதை இவாளால தர முடியுமா? நிச்சயமா தர முடியாது. சரியா ஆயுசு கொடுக்க முடியுமா? அது கர்மானுகுணம்னு சொல்லிடுவா. ஞானம் பக்தி எல்லாம் தர முடியுமா? அதெல்லாம் பெருமாள் தான் கொடுப்பேருன்னுவா. அப்ப எதை தான் கொடுக்க முடியும்னா, எது சீக்கிரம் அழியுமோ அதுதான் கொடுக்க முடியும். அதனால அல்பமான பலன்களை தரக்கூடியபடியினாலே அல்ப தெய்வங்கள், க்ஷுத்ர தெய்வங்கள்னு பேரு. இவா விஷயமான மந்திரங்களுக்கெல்லாம் க்ஷுத்ர மந்திரங்கள்னு பேரு. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், ஒரு பிரபன்னன் க்ஷுத்ர மந்திரங்களை எல்லாம் ஜபிக்க கூடாது, பகவன் மந்திரங்களையே ஜபிக்க வேணும். அதுவும் வைதிக மந்திரங்களையே ஜபிக்க வேணும். ஒரு வேதமோ தர்மசாஸ்திரமோ புராண இதிகாசங்களோ எந்த மந்திரத்தை சொல்லியிருக்கோ அந்த மந்திரத்தை மட்டுமே ஒரு பிராமணன், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், ஒரு பிரபன்னன் சொல்லணும். அதுல முக்கியமான மந்திரங்கள் வியாபக மந்திரங்கள் அப்படின்னு பகவான் எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கான்னு அறிவிக்கக்கூடிய மந்திரங்கள். அது என்னன்னா நாராயண மந்திரம்னு சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமான அஷ்டாட்சர மந்திரம், சமாசிரயண காலத்திலே நமக்கு உபதேசம் பண்ணப்படுகிற மந்திரம். அடுத்தபடியா விஷ்ணு ஷடக்ஷரின்னு சொல்லக்கூடிய மந்திரம். விஷ்ணு ஷடக்ஷரி, விஷ்ணுன்ற திருநாமம் வரக்கூடிய 6 எழுத்துக்களை கொண்ட மந்திரம். நாராயண அஷ்டாட்சரி நமக்கெல்லாம் தெரியும், நித்தியம் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வாசுதேவ துவாதசாட்சரி மந்திரம் அப்படின்னு பகவத் சப்தத்தையும் வாசுதேவ சப்தத்தையும் நமசப்தத்தையும் பிரணவத்தோடு கூட சேர்த்து ஜபிக்கப்படுகிறதான 12 அக்ஷரங்கள் உடைய வாசுதேவ மந்திரம்.
இது மூணும் தான் பகவான் எங்கும் வியாபித்திருப்பவன் அப்படின்ற அர்த்தத்திலே நாராயணன், விஷ்ணு, வாசுதேவன் என்கிற திருநாமத்தை கொண்டாடக்கூடிய மந்திரங்கள். இந்த 3 மந்திரங்கள் தான் மோட்சத்துல ருஷியுடைய ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ஆதரணீயமான மந்திரங்கள். அவ இதைதான் ஜபிக்கணும், வேற எதையும் ஜபிக்க கூடாது. இந்த 3 மந்திரத்துல ஒரு சொந்த மந்திரம் எதுன்னு கேட்டால் நாராயண அஷ்டாட்சரி மந்திரம் தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் மூல மந்திராதிகாரம்னு இந்த மந்திரத்தை பத்தின விஷயங்கள்லாம் சாதிக்கிறார். இந்த 3 தான் சொல்லணுமான்னா இந்த 3 மாதிரி எது வைதிக மந்திரங்களா இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லலாம், தப்பில்லை. ஹயக்ரீவ மந்திரம், நிருசிம்ம மந்திரம், ஸ்ரீ மந்திரம் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, சுதர்சன மந்திரம், இந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குன்னு ஆச்சாரியர்கள் ஏற்படுத்தி வைத்த சம்பிரதாயப்படி மந்திரத்தை எல்லாம் சொல்லலாமே ஒழிய அல்ப பலன்களை தரக்கூடிய அல்ப தெய்வங்களுடைய மந்திரத்தை சொல்றதுன்றது நமக்கு வழக்கம் இல்லை. அதனால ருத்ரனே ஒரு க்ஷுத்ர தேவதை தான். அவன் தன்னுடைய சக்தியினாலே இன்னொரு அல்ப தேவதையான வீரபத்ரனை படைத்தான். எப்படி படைக்கிறான் தெரியுமோ? உலகத்தை எரிக்கக்கூடிய அளவுக்கு கோபத்தோடைய கூட கண்கள் எல்லாம் சிவந்து, அப்படியே சிவன் கண்ணில இருந்து வரக்கூடிய கோபத்தீ இருக்கு பாருங்க, அதுவே உலகங்களை எல்லாம் எரிச்சிடும். அந்த அளவுக்கு கோபமா மாறிட்டான். அப்ப சிவன் எப்படி இருந்தானா, ஓங்கி நடனமாடிக்கொண்டு எப்போல்லாம் சிவன் தாண்டவம் ஆடுவான்னா எல்லோரும் சந்தோஷமா இருக்கிற இடத்துல நடனம் ஆடுவா. சிவன் மட்டும் எப்ப கண்ணு மண்ணு தெரியாம கோபத்துல இருக்கானோ அப்ப நடனம் ஆடுவான். யாரானும் கோபத்துல கண்ணாபின்னான்னு சபையில கத்துறான்னு வச்சுக்கோங்க, நல்ல வேலை நீர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வராம போயிட்டீர், இங்க ஒரு ருத்ர தாண்டவமே நடந்ததுன்னு சொல்றது உண்டு. அப்படின்னா கோபத்துல அப்படியே என்ன இப்படி ஆடின்னு இருக்கான், யார அழிக்க போறான்னு தெரியலையே, யார் மேல கோபம்னு தெரியலையேன்னு தேவர்கள்லாம் பயப்படும்படியான ஒரு நடனம் ஆடுவானோ. அந்த மாதிரி ருத்ர தாண்டவம்னு சொல்லக்கூடிய கோபத்தினாலே ஆடக்கூடிய நடனத்தை ஆடுறான். தலையெல்லாம் ஜடாமுடியா இருக்கு. இவன் ஆடுற டான்ஸ்ல இவன் தலையில இருக்கிற ஜடாமுடிகள்லாம் ஓங்கி தரையில அடிக்கிறது. இந்த மாதிரி ஓங்கி தரையில அடிச்சது திருநாங்கூர்ல 11 இடங்கள்ல ருத்ரனுடைய தலைமுடியெல்லாம் ஓங்கி ஒரு இடத்துல ஒரு முறை அடிக்கிறச்சும் அங்க இருந்து ஒரு ருத்ரன் உருவானான். அவளுக்கு ஏகாதச ருத்ராள்னு பேரு. ஒருத்தன் ஆடின்னு இருந்த நடனம் இப்ப 11 பேர் ஆட ஆரம்பிச்சுட்டா பிரம்மா முதலான தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்துடுத்தோ, எங்க வந்து பிரளயம் வந்துட போறதோன்னு. உடனே வேற வழி இல்லாம எப்போதும் போல ஸ்ரீமன் நாராயணனை சரணாகதி பண்ணா. பெருமாள் 11 ருத்ரனுடைய ஆணவத்தை அடக்கி அவனை சாந்தமூர்த்தியா மாத்துறதுக்காக 11 பெருமாள்களா திருநாங்கூர்ல உட்கார்ந்து இருக்கா. அவதான் திருநாங்கூர் 11 விதேச மூர்த்திகள்னு அந்த ஸ்தல புராணத்தில் அனுபவித்தோம். அந்த மாதிரி இப்பவும் கூட கோபத்துல தன்னுடைய சடாமுடி தரையில அடிக்கும்படியா ஒரு சாட்டை எடுத்து ஓங்கி தரையில அடிச்சோமானா எப்படி சவுண்ட் வருது, பக்கத்துல இருக்கிறவாள்லாம் எப்படி பயந்து போயிடுறா, அந்த மாதிரி சடாமுடி ஓங்கி தரையில அடிக்கும்படியா ஆடின்னு இருக்கான். அந்த க்ஷணத்துல அவன் தலை முடி தரையில எப்பெல்லாம் படுறதோ அப்போல்லாம் அந்த கோபத்தினாலே ஒரு கோபமூர்த்தி தோன்றுவாங்க. அப்படிதான் திருநாங்கூர்ல ஆச்சு. அதுல இருந்துதான் வீரபத்ரன் வந்தான். அவன் எப்படி இருந்தான்னா செங்கண்ணன், கண்ணெல்லாம் அப்படியே ரத்த கலர்ல செக்கசவேள்னு இருக்கு, கண்ணை பார்த்தாலே பயந்துருவா, கண்ணெல்லாம் ரத்தம் சொட்டுறபடி இருக்கு பாக்குறதுக்கு. அவனுக்கு செவ்வாடை சிவந்த வஸ்திரங்களை அணிந்து கொண்டிருந்தான். சாத்வீகமான மூர்த்தின்னா வெள்ளை ஆடை மஞ்சள் ஆடை தான் உடுத்திக்கணும். பெருமாள் பார்த்தா எப்பவும் வெள்ளை ஆடை தான் உடுத்தின்னு இருப்பார். சூரிய மண்டலம் முதலான இடங்கள்ல மஞ்சள் ஆடை உடுத்தின்னு இருக்கார். செவ்வாடைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் கோபம் மிகுந்த தேவதைகளுக்குரிய ஆடை. தேவதாந்திரங்கள்லாம் பார்த்தாங்களான்னா பெரும்பாலும் செவ்வாடை தான் உடுத்திக்கும். தேவதாந்திர பக்தர்கள்லாம் சிவப்பாடை உடுத்திட்டு தான் தேவதாந்திரங்களுக்கு விரதம் எல்லாம் இருக்கா, நம்ம நேரில் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வராக புராணத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கோவில்லையும் ஆத்துலையும் திருவாராதனம் பண்றச்ச தவிர்க்க வேண்டிய 32 அபச்சாரங்கள்னு பூமி பிராட்டிக்கு வராக பெருமாள் உபதேசம் பண்றார். அதுல முக்கியமா என்னுடைய பக்தர்கள் என்ன போலவே சாத்விகாலா தூய வெள்ள வஸ்திரம் உடுத்திட்டு தான் என்ன ஆராதனம் பண்ணணும். ரத்த கலர்ல சேப்பு வஸ்திரத்தை உடுத்திட்டு ஆராதனம் பண்ணா நான் அதை ஏத்துக்கிறது இல்லை. கருப்பு வஸ்திரமோ நீல வஸ்திரமோ உடுத்திட்டு ஆராதனம் பண்ணா நான் ஏத்துக்கிறது இல்லைன்னு எல்லாம் பெருமாள் தெளிவா சாதிக்கிறார். அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவா புருஷா நாம் எல்லாம் வேஷ்டி உடுத்திட்டு தான் பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி கருப்பு வேஷ்டி, சேப்பு வேஷ்டி, பச்சை வேஷ்டி, மஞ்சள் வேஷ்டின்னு நிறைய உடுத்திக்கிறாளே, அதெல்லாம் நாம உடுத்திக்கிறது இல்லை. உபநயனத்துக்கும் கல்யாணத்துக்கும் மாத்திரம் மஞ்சப்படுத்தின வேஷ்டி, அதுவும் வெள்ளை வேஷ்டி மஞ்சப்படுத்தி உடுத்திக்கிறோம். கடையிலேயே மஞ்சள் நூல்ல தைக்கப்பட்ட மஞ்சள் வேஷ்டி எல்லாம் வாங்கி உடுத்திக்கிற வழக்கம் நமக்கு இல்லை. சேப்பு மஞ்சள் அப்படின்னு கிழமைக்கு ஒரு வேஷ்டி, ஊருக்கு ஒரு வேஷ்டி எல்லாம் உடுத்திக்கிற வழக்கம் நமக்கு இல்லை. ஏன்னா பெருமாள் தெளிவா சொல்லியிருக்காரு, அது எனக்கு பிடிக்காது, எனக்கு வெள்ளை வஸ்திரம் உடுத்திட்டு என்னாட்டமா தான் என்ன திருவாராதனம் பண்ணணும். இது புருஷாளுக்கு சொல்லப்பட்ட நியமம். அதனால ஸ்திரீகள் புடவை எந்த நேரத்துல உடுத்திக்கணும்ன்ற நியமங்கள்லாம் ஒன்றும் கிடையாது.
ஸ்திரீகள் அவ திருவுள்ளப்படி எதை வேணா உடுத்திக்கலாம். தாயார் எல்லா நிற புடவையும் உடுத்திக்கிறா. அதனால தாயாருடைய அம்சமா இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லா நிற புடவையும் உடுத்திக்கலாம். ஆனா அவளுக்குமே கருப்பு மட்டும் அவசியம் உடுத்திக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தெளிவா சாஸ்திரத்துல நிஷேதிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஆசைப்பட்டு லௌகிகமா உடுத்திக்கிறதையும் தவிர்க்கலாம். வேற வழி இல்லைன்னா பெருமாள் தாயாருக்கு திருவாராதனம் பண்ற சமயத்துல கூட நிக்கிறச்சையோ நாள் கிழமைகள்லயோ கோவிலுக்கு போறச்சையோ மட்டுமாவது தவிர்க்கலாம். மொத்தமாவே தவிர்த்துடுறது நல்லது. ஏன்னா பிராமணனுக்கு கருப்பு ஒத்துக்காதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஒண்ணுமில்ல, வஸ்திரம் மட்டும் இல்ல, நல்ல பரமைகாந்திகளா இருக்கிற அனுஷ்டானம் பண்ணக்கூடிய பிராமணெல்லாம் சுவாமிகள்லாம் ஆச்சாரம் வச்சுட்டு இருக்கிறவள்லாம் உள்ள உடுத்திக்கிற அண்ணா கயிறு கூட கருப்பு உடுத்திக்க மாட்டான், சேப்பு தான் இட்டுப்பா. அதனால பிராமணாளுக்கு கருப்பு நிஷேதம்னு சொல்லியிருக்கு. அதுபடியா சாத்விக தேவதையான பெருமாள் வெள்ளதான் ஊணுன்றார். ஆனா பெருமாள் எதனால இந்த சிவப்ப வேணான்னு சொல்றாரு அப்படின்னா ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு, இது கோபத்தினுடைய வெளிப்பாடு. ஆகையினால இந்த வீரபத்ரனுடைய கண்ணு சேப்பா இருக்கு, சேப்ப வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கான், செஞ்சாந்து பூசின்னு இருக்கான். சாந்துன்னு சந்தனத்துக்கு பேரு. சந்தனத்தை கூட எப்படி பூசின்னு இருக்கானா, குங்குமத்தோடு கூட கலந்து செஞ்சாந்து பூசின்னு இருக்கானாம். அத்தனை ஆசை சேப்புல அவனுக்கு, அத்தனை கோபமான மூர்த்தி. செங்கரம், கையெல்லாம் அப்படியே ரத்த கலர்ல சேப்பா இருக்கான். செந்தார், ரத்த சிவப்புல இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் தொடுத்து மாலை போட்டு இருக்கானாம். இத்தனையும் போட்டுண்டு அப்படியே பாக்குறதுக்கே குரூரமா சக்கசவேல்னு ஒரு காட்டேரியாட்டமா வந்து நின்னானாம். இவன் எப்படி வந்தான்? ருத்ரனுடைய கோபத்தில இருந்து தோன்றினான். அதனால நம்மளை படைச்சவர் இந்த சுவாமிதான் சொல்லி தன்னை படைத்த ருத்ரன் முன்னால வந்து ருத்ரனை வணங்கி சேவித்தான். சேவிச்சுட்டு எதுக்காக சுவாமி என்ன படைச்சிங்கோ, நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். அப்போ ருத்ரன் சொல்றான், என்னை அவமானம் பண்ணின தக்ஷனுடைய வேள்விச்சாலைக்கு அவனை அழிக்கிறதுக்கு கூட நான் போக மாட்டேன். அதனால என்னுடைய தூதனா நீ போய் அங்க இருக்கக்கூடிய யாகத்தை அழிச்சுடு, யாகம் பண்ணிட்டு இருக்கிற தக்ஷனை அழிச்சுடு. யாகத்துல ருத்ரனுடைய பாகத்தை கொடுக்காம எப்படி யாகம் பண்ணலான்னு கேட்காமல் எது எப்படின்னா போறது, நம்முடைய பங்கு கிடைச்சதான்னு சாட்டு சம்பாவனை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா பாரு, அத்தனை பேரையும் அழிச்சுட்டு வந்துட்டு போனான். இவனுக்கு வந்தது கோபம். உடனே போறேன்னு போனான். போய் அங்க இருக்கிற தேவர்களை எல்லாம் இம்சை பண்ணினான். அங்க இருக்கக்கூடிய யூபஸ்தம்பத்தை உடைச்சு போட்டான். நாம கரும்பை வந்து அப்படியே கையால ரெண்டா உடைக்கிற மாதிரி யூபஸ்தம்பத்தை ரெண்டா உடைச்சு போட்டான். அத்தனை சக்தி இவனுக்கு. யூபஸ்தம்பம் அப்படின்னா அது ஒரு கருங்கல்லால நட்டப்பட்ட தூண். அது இப்ப கோவில்ல எல்லாம் தீபஸ்தம்பம்ல துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்துல வைக்கிறோம் பாருங்க, விளக்கு வைக்கிற தூணு. அந்த மாதிரி யாகம் பண்ற பூமியில ஒரு தூண் இருக்கும், யூபஸ்தம்பம்னு பேரு. அந்த யாகத்துல பலியிட போற பசு, அந்த ஆடு இருக்கு பாருங்க, அதை கொண்டு அந்த ஸ்தம்பத்துலதான் கட்டி வைப்பா. அந்த ஸ்தம்பத்துல சூரியனை பிரதிஷ்டை பண்ணுவா. அந்த ஸ்தம்பத்துல சூரியனை பிரதிஷ்டை பண்ணி அவனுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடை கொண்டு அந்த ஸ்தம்பத்துல கட்டி ஆடுக்கு பூஜை எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி அப்படியே யாகம் நடக்கும். அந்த யூப ஸ்தம்பத்தை அப்படியே வாழைத்தண்டை கரும்பை உடைக்கிறாப்புல ஒரு கையால அப்படியே அசால்ட்டா உடைச்சு போட்டான். யாகம் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் மொத்தத்தையும் அப்படியே மண்ணோட மண்ணா உடைச்சு காலால நசுக்கி சிதைச்சுட்டான். அக்னி குண்டங்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய வேதின்னு சொல்லக்கூடியதான மேடைய எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான். உட்கார்ந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்கிற வாத்தியார்களை எல்லாம் ஓட ஓட விரட்டினா. சில பேரை அப்படியே தூக்கி நெருப்புலையும் போட்டுட்டான். ஒரு க்ஷணத்துல தக்ஷனுடைய தலையை அப்படியே கிள்ளி போட்டான். அப்படியே கத்திரிக்காய் செடியில இருந்து புடுங்குறாப்புல புடுங்கி எறிஞ்சுட்டான். துர்வாசர் முதலான வயசான ரிஷிகளை எல்லாம், நீங்கெல்லாம் வயசானவாளா இருக்கீங்கோ, நான் தாக்கினா தாங்க மாட்டேங்கோ, போனா போறதுன்னு மிரட்டி விடுறேன்னு பயத்தினாலேயே அவன் அங்கிருந்து ஓடும்படியா பண்ணிவிட்டான். இந்த ஒரு விஷயம் எங்கும் கேள்விப்படாத விஷயம், ஆனா இங்க புராணத்துல இருக்கு. சரஸ்வதியினுடைய மூக்க அறுத்துட்டான்னு இருக்கு. அது வேற எங்கேயும் நாம கேள்விப்பட்டதில்லை. சூர்பனகாவுக்கு மூக்கறுபட்ட கதை ஸ்ரீமத் ராமாயணத்துல பிரசித்தம். ஆனா சரஸ்வதிக்கு மூக்கறந்த கதை இப்பதான் கேள்விப்படுறோம். ஆனா புராணத்துல இருக்கு. இருக்கிறபடினால அப்படியே சொல்ல வேண்டியிருக்கு. சூரிய சந்திராளுக்கெல்லாம் பல்ல புடுங்கிட்டானா. மீதி இருக்கிறவாளை எல்லாம் அப்படியே வந்து அடிச்சு துரத்தி யாரை என்ன இம்சை பண்ண முடியுமோ, கோவத்துல யாரை என்ன பண்றோன்னே தெரியாம கதிகலங்கும்படியா பண்ணிவிட்டானா எல்லாரையும். அப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல போன காரியத்தை நிறைவேற்றினானா இல்லையா, தக்ஷன் அழிஞ்சானா இல்லையான்னு பாக்குறதுக்காக எந்த அக்னி குண்டத்துல தனக்கு வரவேற்பு இல்லையோ, வரவேற்பே இல்லைன்னாலும் அந்த அக்னியில இருந்து நானே வருவேன்னு காட்டுறது போல ருத்ரன் என்ன பண்ணினானா, அந்த யாக குண்டத்தில இருந்து அக்னி குண்டத்தில இருந்து காலாக்னி ருத்ரனா, அதாவது உலகத்தையே எரிக்கக்கூடிய கோபத்தோடு கூட கூடிய சிவனா ஒரு க்ஷணத்துல பிரளய கால நெருப்பாட்டமா வேகமா வந்தானா. அதுல இருந்து அவனை பார்த்த உடனே அவனால படைக்கப்பட்ட வீரபத்ரனே இத்தனை துவம்சம் பண்ணி எல்லாரையும் ஓட விடுறானே, இவன் காலாக்னி ருத்ரனா பிரளயகால நெருப்பாட்டமா வந்திருக்கானே, ஒரு க்ஷணத்துல நம்மளை எல்லாம் எரிச்சு சாம்பலாக்கிடுவான் போல் இருக்குன்னு பயந்துண்டு அவன் கையில இருக்கிற சூலத்தை அப்படியே பிரயோக சூலமா வச்சுட்டு அப்படியே தேவர்கள் மேல தூக்கி போடுறாப்புல வந்தான் கோவத்துல.
அது பட்டாலே நம்ம எல்லாம் சாம்பல் ஆயிடுவோமேன்னு சொல்லி எல்லாரும் பயந்துட்டு ஓட்டம் எடுத்தாலும் அங்கிருந்து. இப்போ தெரியறதா தக்ஷன் ஏன் ருத்ரனை பித்தன்னு சொன்னான்னு? முதல்ல என்னை கூப்பிடாத இடத்துக்கு அவமதிச்சவாளை தண்டிக்கிறதுக்காக கூட நான் போக மாட்டேன், அத்தனை ரோஷம்னா. சரின்னு வீரபத்ரன் அனுப்பினா அவன் காரியம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவன் பண்ணானா இல்லையான்னு பாக்குறதுக்காக இவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். இது முதலே பண்ணலாம் இல்லையோ? அதனால எப்பவும் ஒரு மாதிரி இருக்க மாட்டான். பெருமாளாட்டமா நிலையான புத்தி கிடையாது. அதனாலதான் சாத்விகாலான மோட்சத்தில் ஆசை இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவா ருத்ரனை சேவிக்கிறது இல்லை அப்படின்னு சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் என்ன, வேதம் என்ன, சாஸ்திரம் என்ன, பிரபந்தம் என்ன எல்லாம் சொல்றது நமக்கு. இப்படி ஒருத்தரும் ஒரு விதத்துல ருத்ரனால வீரபத்ரனால பாதிக்கப்பட்டு எப்படியாவது உயிரை காப்பாத்திண்டா போறோம்னு அங்க இருந்து தலைதறிக்க ஓடினான். அதுல நல்லா அடிபட்டு பல்லெல்லாம் புடுங்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட சூரியனும் சந்திரனும் அவனுடைய ஆச்சாரியரான பிரகஸ்பதி கிட்ட போய் நின்னான். சுவாமி, நீங்க தான் எனக்கு ஆச்சாரியன். சிவனால எங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. சிவனால படைக்கப்பட்ட வீரபத்ரன் எங்களை அடிச்சு எங்க வாயில இருக்கிற பல்லெல்லாம் உழுந்துரும்படியா பண்ணிவிட்டான், பல்ல பிடிங்கிவிட்டான். ரொம்ப வலிக்கிறது. சிவன் என்னமோ இன்னும் கோபத்தோடு கூட சூரத்தை ஏந்திட்டு வந்தான். எங்க எங்களை எரிச்சிட போறானோன்னு பயந்துட்டு நாங்க என்ன பண்ணினோம், அங்க இருந்து வந்துட்டோம். இவன் என்ன பண்ணினா, இவன் மேல என்ன கோபம்னா, எப்படி எனக்கு பங்கு தராத இடத்துல நீங்க மட்டும் வாங்கிக்கலான்றது கோபம். அது எல்லா தேவதைகளுக்கும் தானே உண்டு அப்படின்னா எல்லாரையும் தான் தாக்கினா. ஆனா சூரிய சந்திராவை பத்தி மட்டும் பேசுறது ஏன்னா, வானமாமல கஷேத்திரத்துல பெருமாள் பக்கத்துல சூரிய சந்திரா உட்கார்ந்து இருக்காளே, அவா எப்படி அங்க வந்தான்றது இந்த ரிஷிகளுடைய கேள்வி. அதனால அவளை மட்டும் ஸ்பெசிபிக்கா அந்த சரித்திரத்தை மட்டும் ஒட்டி இங்க வச்சிருக்கார் வியாசர். என்ன பண்ணினா, ருத்ரன் கோபமா இருக்கான், அவன் எங்களை அழிச்சுடாம நீங்களே என்னை காப்பாத்தணும்னு பிரகஸ்பதி கிட்ட வந்து நின்னான். பிரகஸ்பதி ஒரு மாதிரி பார்த்தார். ருத்ரனிடத்துல இருந்து உங்களை காப்பாத்துற சக்தி எல்லாம் எனக்கு இல்லப்பா, அவனை விட நான் கீழே தான் அப்படின்னார். சரி சுவாமி, உங்களால முடியலன்னா பரவாயில்ல, ஆனா ருத்ரனிடத்துல இருந்து எங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்றதையாவது எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு கேட்டான். அதுக்கு என்ன, உடனே சொல்றேன். எந்தெந்த மனுஷன் எதுக்கெல்லாம் பயப்படுறானோ, சம்சாரத்திற்கு பயந்து கர்ம வினைகளுக்கு அடங்கி நடக்கிற மனுஷால் எத்தனை பேர் இருக்காளோ, அவ எல்லாருக்கும் அந்த சம்சாரத்திலிருந்து விடுவிக்கிற நல்ல அருமருந்தாக இருக்கக்கூடியவன், எல்லோருக்கும் எப்போதும் ரட்சையாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் தான். அவன் முன்னொரு காலத்துல ஹிரண்யகசிபுன்றவனிடத்துல இருந்து, அந்த கொடுமையான ராட்சசனிடத்துல இருந்து பிரகலாதனை காப்பாத்தினான். இந்த லோகங்களுக்கெல்லாம் அவன் தான் நாயகன். முதல வாயில காலை விட்டு சிக்கின்ற கஜேந்திரனை காப்பாத்தினான். இன்னும் சொல்லிண்டே போலாம். இந்த ஒரு பிரகலாதன் இல்லை, ஒரு கஜேந்திரன் இல்லை, எத்தனையோ சொல்ல முடியாத அளவுக்கு பக்தர்களை எல்லாம் காப்பாத்திருக்கான். அதனால உங்களை காப்பாத்துறது ஒன்னா உனக்கு பெரிய விஷயம் இல்லை. நீங்க 2 பேரும் இப்போதே கர்மபூமின்னு சொல்லக்கூடியதான பூலோகத்துக்கு போங்கோ. அங்கே பகவான தியானம் பண்ணி தபஸ் பண்ணுங்கோ. அவனுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு பயம் போயிடும், நீங்க நலம் பெறுவீர்கள், நன்னா இருக்கலாம், நீங்க போங்கோன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். இப்போ ரிஷிகள் கேட்ட கேள்வி, சூரிய சந்திராலுக்கு எப்படி பயம் வந்ததுன்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சுடுத்தோம். இப்போ சூரிய சந்திராலுக்கு எப்படி உலகத்திற்கு ஒளியை தரக்கூடிய சக்தி வந்ததுன்னு கேட்கிறா, அதுக்கான பதில் மேல வருது. இதை கேட்ட சூரிய சந்திரா பூமிக்கு வந்து பல தேசங்களுக்கு போறா, பல க்ஷேத்திரங்களுக்கு போறா. விசாரிச்சுட்டே போறச்ச எது வசந்த கஷேத்திரம்னு பார்த்தா நிறைய ரிஷிகள் தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தோதாதிரி வசந்தது அப்படின்றத காதால கேட்டுண்டு, நாமளும் அந்த தோதாதிரிக்கு போய் அப்பேற்பட்டதான ஒரு வரத்தை வாங்கிக்கணும்னு சொல்லி வானமாமலைக்கு வந்து சேர்றா. வந்து தினம் கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துண்டு சேற்று தாமரையில தீர்த்தாமாடி எம்பெருமானை தியானம் பண்ணி கொண்டு பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினாலே தாங்கள் ஸ்நானம் பண்றதா சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி சரீர சுத்தி பண்ணிண்டா. ஆத்ம சுத்தின்னு சொல்லக்கூடிய ஆந்தர சுத்தி, வெளியில சுத்தி தீர்த்தாமாடினா வருது. உள்ள எப்படி சுத்தி வரும், பகவானுடைய மந்திரங்களை ஜபிக்கிற போது அகசுத்தி ஏற்படுகிறது, அல்லது பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணின தீர்த்தம் பிரசாதம் இது ஏதான சாட்டா அகசுத்தி வருது. இந்த மாதிரி அனுஷ்டானம் ஜபம் எல்லாம் பண்ணி இவா தபஸ் பண்றா. ஏன் சுவாமி, பெருமாளுடைய தீர்த்தத்தை சாப்பிடலாமே, அதுவே போருமே, ஏன் ஜபம் பண்ணணும்னா, தபஸ்னு சொல்லக்கூடியது உடம்ப வருத்தி இழைத்து வாடி பண்ணக்கூடியது. சுத்தி வரணும்ன்றதுக்காக தினம் படி சக்கர பொங்கல் சாட்டாலானா தூக்கம் தான் வருமே ஒழிய தபஸ் பண்ண முடியாது. அதனால மந்திர ஜபம் பண்ணி உள் சுத்தி ஏற்படுத்திட்டா. இங்கே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், பொதுவா நாம தீர்த்தாமாடுறச்ச
சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தாமாடணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. சங்கல்பம் பண்ணிக்காம பண்ணக்கூடிய ஸ்நானம் கடபார ஸ்நானம் அப்படின்னு பெரியவா அதை பரிகாசம் பண்றா. இப்போ கடபாரையை கொண்டு பூமியை தோண்டி வேலை பண்ணிட்டு இருக்கா. கடபாரையெல்லாம் மண்ணா எடுத்து சேரும் சகதியமா எடுத்து பார்த்தாலே கன்றாவியா இருக்கு கடபாரை. வேலையெல்லாம் முடிஞ்சா விட்டு என்ன பண்றா, நன்னா ஜலத்தை குத்தி அதை குளிப்பாட்டுறாளோ இல்லையோ, அதுக்கு 4 நட்சத்திரம் திதி மந்திரம் எல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டா கடபாரைக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கிறா. இப்போ எல்லாரும் பண்ணக்கூடிய ஸ்நானம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே இருக்கு. ஒண்ணு ஜலத்தை எடுத்து மேல கொட்டிக்கிறோம், இல்ல செவரை திறந்து விட்டுடுறோம், இல்ல எங்கேயான ஊழ்ந்து எழுந்துக்கிறோம், வெறும் ஜலத்தை குத்தி அழுக்கு போய் எடுத்துன்னு வந்துடுறோமே. அப்படி ஸ்நானம் பண்ணினா அது கடபார ஸ்நானம் அப்படின்னு சாஸ்திரம் தெரிஞ்ச பெரியவா அதை பரிகாசம் பண்றா. பின்ன ஸ்நானம் எப்படி பண்ணணும்னா, ஸ்நான சங்கல்பம் அப்படின்னு ஸ்நானம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு சங்கல்பம் உண்டு. அந்த சங்கல்பத்தின்படி அன்னன்னைக்குரிய மாச நட்சத்திர திதி அதெல்லாம் சொல்லிட்டு, எந்த க்ஷேத்திரத்துல எந்த விமானத்தினுடைய நிழல்ல எந்த பெருமாள் தாயார் திருவடிவாரத்துல வசிக்கிறோமோ, இல்ல அன்னைக்கு ஸ்நானம் பண்றோமோ, அவளுடையதான திருநாமங்களை எல்லாம் சொல்லி ஸ்நானம் பண்ணாதான் அது ஸ்நானம். அப்போதான் அவனுக்கு பெருமாளை தொடரத்துக்கோ, இல்ல சந்தியாவந்தனம் ஜபம் எல்லாம் பண்றதுக்கோ, இல்ல பெருமாள் கோவிலுக்கு போறதுக்கோ பிரசாதம் சாப்பிடுறதுக்கோ தகுதி வர்றது. அதனால பிராமணனுக்கு எதுவா இருந்தாலும் மந்திரபூர்வமா தான் எல்லாத்துக்கும் மந்திரம். எழுந்துண்டா மந்திரம், பல்தேச்சா மந்திரம், தீர்த்தாமாடினா மந்திரம், எல்லாத்துக்கும் மந்திரம். கணத்துல இருந்து தீர்த்த எடுக்கிறதுக்கு மந்திரம், பெருமாளுக்கு தலையை கண்டருள பண்ண மந்திரம், ஜபத்துக்கு மந்திரம், தியானத்துக்கு மந்திரம், எல்லாம் மந்திரம் தான் பிராமணனுக்கு. மந்திரோ ரக்ஷதி ரக்ஷிதா. எவன் நல்ல முறையிலே மந்திரங்களை ரட்சிக்கிறானோ, மந்திரங்களை ரட்சிக்கிறதுனா என்ன, தகுந்த சுத்தியோடு கூட ஆச்சாரமா அந்த மந்திரத்தை ஜபிக்கிறானோ அவனை அந்த மந்திரம் ரட்சிக்கிறதுன்னு மந்திரசாஸ்திரம் சொல்றது. அதனால சுத்தி முக்கியம். சரி சுவாமி, இந்த சங்கல்பம் யாருக்கு ஸ்நான சங்கல்பம் அப்படின்னா புருஷாளுக்குத்தான் சொல்லப்படுகிறது, ஸ்திரீகளுக்கு ஸ்நான சங்கல்பம் எல்லாம் இல்லை. இந்த ஸ்நான சங்கல்பம் சொல்லி தீர்த்தமாடுற புருஷாலா இருந்தாலும் சரி, அல்லது சங்கல்பமே விதிக்கப்படாத ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, உபநயனம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்நான சங்கல்பம் கிடையாது. அதனால உபநயனம் ஆகாத அந்த குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் சங்கல்ப ஸ்நானம் பண்ணக்கூடிய பலனை தரக்கூடிய ஒரு யுக்தி, ஒரு வழி உண்டு. அது என்னன்னா, அவளுக்கு பிடிச்ச பெருமாள் தாயார தியானம் பண்ணிட்டு அவளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துல தான் குளிக்கிறதா நினைச்சு குளிக்கணும். தலையில ஜலத்தை கொட்டிக்கிறச்சையோ இல்ல இதுலன்னா மூழ்கிறச்சையோ, இந்த ஜலம் எங்க பெருமாள் தாயாருடைய ஸ்ரீபாத தீர்த்தம், எங்க பெருமாளும் பிராட்டியும் கால் அலம்பின ஜலத்துல நான் குளித்து எனக்கு புற தூய்மையையும் அகத் தூய்மையையும் ஆத்ம சுத்தியையும் நாடுகிறேன் அப்படின்னு மனசார நினைச்சுட்டு தீர்த்தமாடினால் பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்திலே தீர்த்தமாடினபடியினாலே பரம பவித்திரமான ஒரு சுத்தி ஏற்படுகிறது இவனுக்கு. அதுக்கப்புறம் இவன் பெருமாளை தொடலாம், தலையை பண்ணலாம், திருவாராதனம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஈவன் சங்கல்பம் சொல்லி ஸ்நானம் பண்ணிட்டாலும் பகவத் பாகவத ஸ்ரீபாத தீர்த்தத்துல தீர்த்தமாடுறதா நினைச்சுட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஹிருத்தாபநாசினியில தீர்த்தமாடுறோம், இது வைத்திய வீரராகவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு நினைச்சுண்டு பெருமாள் திருவடியில இருந்து திருவஞ்சனமாய் தீர்த்தம் கொட்டி இந்த ஹிருத்தாபநாசினியா தேங்கி இருக்கு, அதுல நான் மூழ்கி தீர்த்தமாடுறேன் என்று நினைச்சுண்டு தீர்த்தமாடணும். ஒரு சுவாமி புஷ்கரணியா திருவேங்கடமுடையான் திருவடிவாரத்துல சேர்த்த ஜலம் இங்க தேங்கி நிக்கிறது, அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துல தீர்த்தமாடுறேன்னு நினைச்சுட்டு தீர்த்தமாடினோமானா நம்முடைய பக்தி பாவம் பகவானுடைய பாகவதாலான ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்திலே நாம் ஸ்நானம் பண்ணினால் நமக்கு என்ன சுத்தி ஏற்படுகிறதோ அதை தருகிறது அப்படின்ற சூக்ஷ்மத்தை இங்க புரிஞ்சுக்கணும். சூரியன சந்திரனும் வானமாமலையில நித்தியம் சேற்று தாமரையில தீர்த்தமாடி மந்திர ஜபம் எல்லாம் பண்ணி அகத்தூய்மையும் புற தூய்மையும் சம்பாதித்துக் கொண்டார்கள். பண்ணிண்டு பகவான மந்திரங்களினாலே தியானம் பண்ணி அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிட்டு ஜபம் பண்ணி நல்ல வசந்த தபஸ் பண்ணிட்டு வந்தா. இவாளுக்கு பிரகஸ்பதியானவர் அஷ்டாட்சர மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணி இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை கொண்டு நாராயணனை நோக்கி தபஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். வானமாமலைக்கு அஷ்டாட்சர ஜபம் பண்ணிட்டு இருக்கா. பாருங்கோ, எத்தனை பேர் இங்க அஷ்டாட்சர ஜபம் பண்ணி எவ்வளோ பெரிய பலன்களை வாங்கிண்டு வரம் கொடுக்க வந்த பெருமாள் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கான்னா, எப்பேற்பட்ட வசந்த கஷேத்திரம், எப்பேற்பட்ட வசந்த மந்திரம் அஷ்டாட்சரம். பொதுவா அஷ்டாட்சரம் வசந்த மந்திரம். பொதுவா பெருமாளுடைய கஷேத்திரங்கள் வசந்தது. அதுல இந்த வானமாமலையில அஷ்டாட்சர மந்திர ஜபம் பண்ணக்கூடியது எவ்வளோ வசந்ததுன்றத இந்த ஸ்தல புராணத்துல தொடர்ந்து பார்த்துட்டு வரும். அதனால என்னைக்கு நாம வானமாமலைக்கு போனாலும் சமாசிரயனமான ஸ்திரீகளோ புருஷாலோ அவளுக்கு எப்படி ஆச்சாரியன் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்காரோ அந்த மந்திரத்தை சேற்று தாமரையிலே தீர்த்தமாடி
குறைஞ்சது எத்தனை எண்ணிக்கை ஜபிக்க முடியுமோ அத்தனை எண்ணிக்கை சேற்றுத்தாமரை கரையிலே ஜபித்தீர்களானால் எத்தனையோ கோடி அஷ்டாட்சர ஜபம் பண்ணின பலன் கிடைக்கும் நமக்கு. நமக்கு இவாளாட்டம் ஒன்றும் பெரிய வரமெல்லாம் வேண்டாம். அஷ்டாட்சர சித்தி உடைய அந்த க்ஷேத்திரத்துல அந்த தீர்த்தத்துல தீர்த்தாமாடி அந்த பெருமாளுக்கு நாம பண்ணக்கூடிய கைங்கரியமா நினைச்சுண்டு ஒரு 108 ஜபிச்சா கூட போறோம். எத்தனை நாள் ஆயிட போறது சுவாமி? மிஞ்சி போனா 1/4 மணி ஆகுமா, 20 நிமிஷம் ஆகுமா? அதனால பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற வேணும்னு நினைக்கிற ஸ்ரீ வைஷ்ணவா சமாசிரயணம் ஆன பட்சத்திலே ஆச்சாரியன் உபதேசித்த அஷ்டாட்சர மந்திரத்தை அந்த க்ஷேத்திரத்துல தீர்த்த கரையில பண்றது ரொம்ப விசேஷம். பண்ணிட்டும் நம்மளால முடிஞ்சது அங்க ஏதான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணருக்கு ஏதானும் நம்மளால முடிஞ்ச ஒரு சம்பாவனை, ஒரு 50 100 தாம்பூலமோ பழமோ ஏதோ கொடுத்து அவளுடைய அனுகிரகத்தை வாங்கிண்டா அது ஒரு விசேஷம் இந்த க்ஷேத்திரத்துல. இப்படியே அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை கொண்டு பகவான நேர சேவித்து தங்களுக்கு விசேஷமான அனுகிரகம் ஏற்பட வேண்டும், பயம் போனோம் பிரதானமா. அதுக்காக தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. முதல்ல கொஞ்ச காலம் ஏதோ லேசான உணவு இருக்கட்டும், தபஸ் நன்னா பழகினா விட்டு பட்னி இருக்கலாம்னு சொல்லி இலைகளை உணவா கொண்டு சாப்பிடுறா கொஞ்ச காலம். அப்புறம் படிப்படியா இலை சாப்பிடுறத நிறுத்திட்டு தீர்த்தத்தை மாத்திரம் சாப்பிட்டு தபஸ் பண்ணிட்டு வரா. அப்புறம் தீர்த்தம் சாப்பிடுறதையும் நிறுத்திட்டு காத்த மட்டுமே சுவாசிச்சுட்டு தபஸ் பண்ணிட்டு வரா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு காத்தையும் சுவாசிக்காம மூச்சை அடக்கி தபஸ் பண்ணினான். இப்படி படிப்படியா கொடும் குரூரமான தபஸ் பண்ணிட்டு இருக்கா, உக்கிரமான தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இத்தனை ஆச்சரியமா படிப்படியா கடுமையான தபஸெல்லாம் பண்றாளேன்னு பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. இதுக்கு மேல நாம இவாளை சோதிக்க வேணாம், மூச்சை அடக்கி தவம் பண்ற நிலைமைக்கு வந்துட்டா. அடுத்த கட்டம் என்ன? பிராண தியாகம் பண்ணுவது. ஒருத்தனை கொலை பண்றதை விட மகாபாவம் தற்கொலை பண்ணிக்கிறது. அதனால ஆத்மஹத்தி தற்கொலைன்னு சொல்லக்கூடியது மகாபாபம். அதுவும் பிராமணன் ஆத்மஹத்தி பண்ணிக்கொள்ளவே கூடாது. பண்ணிண்டானா அவன் பிரம்மராட்சசனா போறான்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆச்சரியமா ஸ்ரீ வைஷ்ணவாலான நமக்கு மோட்சமே கிடைக்கிறதுக்கு நம்ம பெரியவா பரநியாசம்ன்ற வழியை ஏற்படுத்தி இருக்கிற போது நாம ஏன் அதை பத்தி எல்லாம் யோசிக்கணும்? அதனால பகவானுடைய மந்திரம் இருக்கிற போது நாம எதுக்கு அதை பத்தி எல்லாம் யோசிக்கணும்? இதுக்கே பெருமாள் வந்துடுவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்துலதான் இவன் மூச்சு அடக்கி தபஸ் பண்றா. இதுக்கு மேல இவாளை விட்டா பிராணன் போயிடும்னு பெருமாள் இறங்கி வந்துட்டார். வந்து இவா முன்னால ஆச்சரியமா நிக்கிறார். தங்கையும் சக்கரத்தையும் ஏந்திண்டு கோட்டி சூரிய பிரகாசனா பெருமாள் நிக்கிறார். உடனே சூரியனும் சந்திரனும் கண் விழித்து பெருமாளை சேவித்து வேத மந்திரங்களாலே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு வார்த்தை வராம பெருமாளை முகத்தையே பார்த்துட்டு இருக்கா. பெருமாள் ஏதானும் பேசினா கேட்கலாம். இப்போ தோதாத்ரிநாதன் பெருமாள் இவாளை பார்த்து பேசுறார். ஹே சந்திரா, ஹே சூர்யா, உங்களுக்கு வீரபத்ரனால ஏற்பட்ட பயம் இனிமேல் நிலைக்காது. இப்ப கண்ண மூடிண்டு வீரபத்ரனை நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு பயமே வராது பாருங்க. அவனால வரக்கூடிய அச்சத்தை நான் நீக்கிட்டேன் உங்களுக்கு. அந்த வீரபத்ரனை படைத்த ருத்ரனிடத்திலும் இனிமேல் உங்களுக்கு பயம் வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, என் பக்கத்துல எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா உங்களை தாக்கிறதுக்கு வரக்கூடிய தைரியம் யாருக்கான உண்டா? அதனால வீரபத்ரனோ ருத்ரனோ மட்டுமல்ல, இன்னைக்கு இவாளுக்கு பயந்து ஓடி வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு இன்னொருத்தனுக்கு பயந்து வந்து தபஸ் பண்ணலாமோ இல்லையோ? என்னைக்கும் பயம்ன்றதே உங்களுக்கு வராதபடிக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன். எப்போதும் என் பக்கத்திலேயே இருங்கோ, யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டா. சர்வாத்மாவான பெருமாள் பக்கத்துல இருந்துட்டு இருக்கேன், எனக்கு என்னடா பயம் அப்படின்னு உனக்கே ஒரு தைரியம் வரும். அதனால என்னுடைய சாமீபியத்தை கொடுக்குறேன், என் பக்கத்துல இருங்கோன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினான். இன்னைக்கும் வானமாமல கஷேத்திரத்துல கர்ப்ப கிரகத்துல பெருமாளுக்கு பக்கத்துல சூரியனும் சந்திரனும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அதனால எப்படி இங்க சூரிய சந்திரா வந்து பெருமாள் பக்கத்துல உட்கார்ந்துட்டு சாமீபியத்தை பெற்றான்னா இப்படிதான் பெற்றா. இது ஒண்ணு. இதுக்கு மேல பகல் பொழுதிலே சூரியனுடைய ஒளிதான் உலகத்திற்கு ஒளியா இருக்கணும். ராத்திரி போதுல சந்திரனுடைய அமிர்தம் தான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கணும். அப்படி இருந்துண்டு சூர்யா, உன்னுடைய உஷ்ணத்தினாலே நீ உலகை எரிக்காமல் உலகத்திற்கு நன்மை பண்ணுவாயாக. சந்திரனே, உன்னுடைய குளிர்ச்சியினாலே நீ உயிர்களை எல்லாம் உரைக்க பண்ணி சாகாமல் இருந்து மகிழ்ச்சியை தருவாயாகன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். அதனாலதான் இன்னைக்கும் பகல் போதுல சூரியனால வெளிச்சம் கிடைக்கிறது, ராத்திரி போதுல சந்திரனால வெளிச்சமும் குளிர்ச்சியும் கிடைக்கிறது. சூரியன் அப்படின்னா நெருப்பு தானே சுவாமி. நல்ல சம்மர்ல எல்லாம் வெளியில போனாலே எரிஞ்சிடுவோம் போல் இருக்குன்னு சொல்றோமே, ஆனா நிஜமா அந்த மாதிரி யாரான சூரிய ஒளிப்பட்டு எரிஞ்சு போனவா உண்டா? எரிக்க மாட்டான். எரிக்கிற சக்தி கிடையாது. பெருமாள் அவனை வந்து அளந்துதான் வச்சிருக்காரு. அவனுக்கு பெருமாள் எல்லாரையும் அளந்துதான் வச்சிருக்காரு. அவனுக்கு அந்த சக்தியை கொடுத்தா எங்க கோபத்துல கண்ணு பண்ண தெரியாம எரிச்சிட போறானோன்னு சொல்லி உஷ்ணத்தை மட்டும் கொடு, பிரதானமா வெளிச்சம் கொடுக்கணும். உஷ்ணம் சேர்ந்து வந்தாலும் பரவாயில்ல, ஆனால்
அழிக்கக்கூடாது, நல்லதையே பண்ணணும். சந்திரனும் அது மாதிரி தான். குளிர்ச்சி ஜாஸ்தியா போயிடுத்துன்னா என்ன ஆறுது? பனி பிரதேசமா எல்லாம் உறைஞ்சு போறது. எல்லா இடத்துலயும் பனி பிரதேசமான உயிர்கள்லாம் செத்து போக முடியும். அதனால அளவான குளிர்ச்சியும் ஒளியும் தரக்கூடிய ஜனங்களுக்கு நன்மை பண்ணக்கூடியவனா சந்திரனே நீ இருக்கணும்னு அவனுக்கு அனுகிரகம் பண்ணார். அப்படிதான் இன்னைக்கும் 2 பேர் இருந்துட்டு இருக்கா. இதுக்கு மேல ஒரு ரகசியத்தை சொல்ற மறந்துடாதுங்கோ. சூர்யா, உன்னுடைய தேஜஸ்னால உலகத்துக்கு வெளிச்சோன்னு நீ ஒரு நாளும் நினைச்சுக்காதே. சந்திரா, உன்னுடைய பவர்னாலதான் உலகத்துல குளிர்ச்சியும் ஒளியும் நிலவுகிறதுன்னு நீயும் நினைச்சுக்காதே. உங்களுக்கு ஒளியை தருபவனும் நானே, அந்த ஒளியாகவே இருப்பவனும் நானே. ஜோதி ஸ்வரூபமா நானே தான் இருக்கேன். ஜோதி யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் ஜோதி. நான் உங்களுக்குள்ள அந்தர்யாமியா இருந்துட்டு உங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கேன், வரம் கொடுத்திருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு ஒளிமயமான ஒரு ஸ்வரூபம் இருக்கு, லோகத்துக்கு வெளிச்சத்தை தர முடியறது. அதை புரிஞ்சுக்கோங்க. நாங்களே லோகத்துக்கு வெளிச்சம் தருவோன்ற அகங்காரத்துல ஒரு நாள் இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்களானா நீங்க நன்னா இருக்கலாம் அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு என்னுடைய சன்னதியில என்னுடைய பக்கத்துல இருந்து எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருங்கன்னு சொல்லி நியமிச்சுட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டார் பெருமாள். இந்த சூரியன் சந்திரன் 2 பேரும் வானமாமலைக்கு வந்து தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்து வரம் வாங்கிண்டு பெருமாள் பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கக்கூடியதான இந்த சரித்திரத்தை எல்லாம் சுவாமி நம்மாழ்வார் ஆச்சரியமா ஒரே வரியில தெரிவிக்கிறார். திங்கள் சேர் மணிமாடநீடு ஸ்ரீவரமங்கல நகர். திங்கள் சேர் மணிமாடநீடு ஸ்ரீவரமங்கல நகர். சந்திரன் வந்து சேர்ந்த இடம். வந்தான், போயிடல, சேர்ந்துட்டான், அங்கேயேதான் இருக்கான். பகல் கதிர் மணிமாடநீடு ஸ்ரீவரமங்கை வாணனே அப்படின்னு இன்னொரு பாட்டுல சொன்னார். பகல் கதிர் அப்படின்னா பகல் பொழுதிலே தன்னுடைய கதிர்களாலே உலகத்தை இயங்க செய்பவனான சூரியன். அவன் வந்து சேர்ந்த ஸ்ரீவரமங்கல நகர் அப்படின்னு சந்திரசூரியால் இந்த ஊருக்கு வந்து வரம் பெற்று பெருமாள் அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சரித்திரத்தை ஆழ்வார் ஒரு வரியில சொல்லியிருக்கார். அடியேன் திரும்ப திரும்ப பலமுறை சொல்லிட்டு வரேன். ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் கேவலம் ஸ்துதி கிடையாது, வெறும் புகழ்ச்சி கிடையாது. அதிலே வேதம் உண்டு, புராணங்கள் உண்டு, இதிகாச விஷயங்கள் உண்டு, தர்ம சூக்ஷ்மங்கள் உண்டு. சொல்ல போனா அதுல இல்லாததுன்றது ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய வேதம் அப்படின்றதுனால தமிழ் மறை, தமிழ் வேதம்னு சுவாமி தேசிகன் கொண்டாடினார். நமக்கு இத்தனை சரித்திரமும் தெரிஞ்சாவிட்டு திங்கள் சேர் மணிமாட நீடு ஸ்ரீவரமங்கல நகர்னு சந்திரனுடைய சரித்திரத்தையும் பகல் கதிர் மணிமாட நீடு ஸ்ரீவரமங்கைன்னு சூரியனுடைய சரித்திரத்தையும் ஆழ்வார் சொல்லியிருக்காருன்னு தெரியறது. இதுவே இந்த சரித்திரம் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால என்ன நினைச்சுப்போம்? ஏதோ அலங்காரத்துக்கு பயன்படுத்தின வார்த்தைன்னு நினைச்சுப்போம். ஆக நமக்கு தான் அந்த சூக்ஷ்மம் புரிகிற அளவுக்கு ஞானம் இல்லையே ஒழிய ஆழ்வார்கள் எல்லாத்தையும் காட்டி கொடுத்திருக்கா. இந்த சரித்திரத்தை எல்லாம் சூத பௌராணிகர் நைமிசாரண்ய ரிஷிகளுக்கு சொல்லிட்டு, ஹே ரிஷி சிரேஷ்டர்களே, நன்னா பாருங்கோ, இது வரைக்கும் நான் சொல்லிட்டு வர கதையெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களான்னா, எம்பெருமான் ஸ்ரீஹரின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே எல்லோருக்கும் கதியானவன். இதை நான் சத்தியமா சொல்றேன்னார். வியாசர் என்ன சொன்னார்? சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருத்திய புதமுச்சதே வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்பரம். திரும்பவும் திரும்பவும் சத்தியம் பண்ணி சொல்றேன், வேதத்துக்கு மேலான சாஸ்திரம் கிடையாது, ஸ்ரீமன் நாராயணன் கேசவனுக்கு மேலான தெய்வம் கிடையாது அப்படின்னு வியாசர் சொன்னார். அதையே வியாசருடைய சிஷ்ய பரம்பரையிலே வரக்கூடிய சூதரும் சொல்றார். ஸ்ரீஹரிதான் எல்லோருக்கும் கதி, இது சத்தியம். கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றியது எம்பெருமான், திரௌபதியை காப்பாத்தினது பெருமாள், ருத்ரனை பல சமயங்கள்ல காப்பாத்தினது பெருமாள், அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணினது பெருமாள். இப்படி எந்த கதையில பார்த்தாலும் ஸ்ரீமன் நாராயணனான ஹரியே பரபிரம்மம்னு உங்களுக்கு எல்லாம் புரியும். அதனால அவனையே நாடியிருங்கள் அப்படின்னு உபதேசம் பண்றார். ஒருத்தன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள், அவன் தான் என்ன ரட்சிக்கணும் அப்படின்ற ஞானத்தோட போய் அவனை சரணாகதி பண்ணினாலும் சரி, இல்ல சுவாமி ஒருத்தன் சுத்தமா அறிவே இல்லாம ஜடமா ஞான சூன்யமா இருக்கான், ஏதோ இவா சொன்னா அவா பண்றா இவா பண்றான்னு இவனும் போய் பெருமாள் காலில் விழுந்தான், இவா 2 பேரையுமே பெருமாள் ரட்சிக்கிறான். நான் தான் காப்பாத்துறவன்னு உணர்ந்து வந்தான், இவனை தான் காப்பாத்துவேன், நீ மூடன் உன்னை காப்பாத்த மாட்டேன்னு பெருமாள் ஒருபோதும் விட்டுடுறது இல்ல, 2 பேரையுமே காப்பாத்துறான். அதனால பகவானை சரணடைந்து அவனால் ரட்சிக்கப்படக்கூடிய சக்தி, அந்த கர்த்தவியம் எல்லாருக்கும் உண்டு. அதனால ஞானிகளான ரிஷிகள் நமக்கும் சரி, ஒன்னும் தெரியாத பாமர ஜனங்களுக்கும் சரி, ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே கதி, அவனையே அடைந்து எந்த விதமான பயமும் இல்லாமல்
சூரிய சந்திரர்கள் எப்படி பயம் இல்லாம இப்ப அவன் பக்கத்துல இருக்காளோ அந்த மாதிரி நம்முடைய பயம், சம்சாரம், பிறவி, கர்மா இதையெல்லாம் போக்கிண்டு ஸ்ரீவைகுண்டத்துல நாமெல்லாம் பெருமாள் பக்கத்துல இருக்கும்படியான மோட்ச மார்க்கத்தில் இழிவோமாக அப்படின்னு சொல்லி 9வது அத்தியாயத்தை முடிச்சுட்டார். அடுத்தபடியா ரோமச மகரிஷிக்கு எம்பெருமான் காட்சி கொடுத்த 10வது அத்தியாயம், அதை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே வரமங்காநாயிகா சமேத தோதாத்ரிநாத பரபிரம்மணே நமஹ.